ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். தனபால் சார் குட் ஈவினிங், அண்ட் விக்கி ப்ரோ குட் ஈவினிங், முத்துக்குமார் சார் குட் ஈவினிங், வெங்கடேசன் சார் குட் ஈவினிங், அண்ட் சுகன்யா மேம் குட் ஈவினிங். ஸோ டுடே கொஞ்சம் முக்கியமான கிளாஸஸ் தான், கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டால் பரவாயில்ல. பட் எனக்கு டாப் லைவில் வந்து 3 பேர் தான் காட்டுறீங்க, 3 பேர் தான் எனக்கு ஷோ ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு வரவங்க கொஞ்சம் மறக்காமல் நமக்கு லைக் ஆல்சோ பண்ணிடுங்க. நேற்று 15-16 பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பட் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா 13 பேர் தான் லைக் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு கவுண்டிங் கரெக்டாக புரிய மாட்டேது. ஸோ எத்தனை பேர் லைவுக்கு வர்றாங்க? ரெகுலராக ஒரு சில கமெண்ட்டை ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், பட் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து எஃப்ஏஎஸ் தான் அவங்க போடுறாங்க. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால்தான் நீங்கள் மார்க்கெட்டில் லாங் டைம் கன்சிஸ்டன்ஸாக இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே தானே, இன்றைக்கி மார்க்கெட் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. ப்ரீவியஸாக ஏதாச்சும் ஒரு சார்ட்டை எடுத்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை வந்து உங்களுக்கு லைவ் சார்ட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னா கிரிப்டோவில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால்தான் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நிறையா தடவை நீங்கள் ஒரு சார்ட்டை ரெப்பீட்டடாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை என்ன சொல்ல வரும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப். அதாவது சார்ட்ஸ் வந்து எப்பயும் ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த மாதிரி டே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்திருக்கும். இதே மாதிரி சார்ட் வந்து ஒன் டே வந்திருக்கும். அப்போ இந்த டே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சேம் இதே மாதிரி தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இந்த டே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ப்ரீவியஸாக வந்த ஸ்விங்கோட ஹை. இப்போ இந்த மாதிரி வந்திருக்கா, நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங் கீழே, தென் வந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட், திரும்பி கீழே. ஸோ மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக கீழே தான் நல்லா மேலே தான் வந்திருக்கு. ஸோ எல்லோரும் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அகெயின் மார்க்கெட் நல்லா தானே மேலே வந்திருக்கு, ஸோ மேலே தானே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டே பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கும். லைக் தட். இதே மாதிரி நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்தப்போ, ஓகே, இது நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்தப்போ, ஸோ எல்லாரோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னா, ஓகே நிஃப்டி வந்து நல்ல புல்ல முடிஞ்சிருக்கு, அப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் ஆகிறப்ப நிஃப்டி மேலே தானே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் நிஃப்டி அன்றைக்கி மேலே போகலை பார்த்தீங்களா? எல்லாருக்குமே வந்து டாட்டா பை பை சொல்லிவிட்டு ஒரு லோ, திரும்பி ஒரு லோ. ஸோ உங்களுக்கு இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப். அப்போ இதே மாதிரி டே அங்கே ஃபார்ம் ஆகிறப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓஹோ, அப்போ எல்லா ஹையில் போகிறப்பையும் சம்திங் ஏதோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் உங்களுக்கு. அதனால தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 வருஷம் நீங்கள் மார்க்கெட்டில் ஊறிட்டீங்க, நல்லா உங்களுக்கு பேட்டர்ன்ஸ்லாம் தெரியுது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சார்ட் இப்படிலாம் வரும், மார்க்கெட் மேலே போகிறப்ப இது மாதிரி ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், கீழே வரப்போ இது மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலர் சார்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தோக்க மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு 2 மாதம் ஒரு தடவை மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு பக்கம் ரலியாகவே இருக்கும். நிறைய தடவை பார்த்துருக்கேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்று புட் சைடாகவே இருக்கும், இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கால் சைடாகவே இருக்கும். இது நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்களா நீங்கள் எக்ஸாக்டாக தெரியல, பட் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா எவ்ரி 2 மாதம் ஒரு தடவை ஸ்விங்கு கண்டிப்பாக மாறும். மார்க்கெட் ஒரே பக்கம் கீழே போயிட்டுருக்காது, ஒரே மாதிரி மேலேயும் போயிட்டுருக்காது. அப்போது ஸ்விங்கு மாறுறப்ப ஏதாச்சும் ஒரு நாள் நல்ல ஹை வால்யூமோட ஒன் சைடாகவே மார்க்கெட் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால்தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் டேஸில் நடக்கிற மார்க்கெட்லேயே இப்போ இந்த ஒரு மாதத்துலேயே வந்து 2 நாள் நான் பார்த்துட்டேன், ஒன் சைடாக மார்க்கெட்டே நான் பார்த்துட்டேன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த டே ஒன்று, இந்த ஸ்விங்கு லோ வந்துச்சுல்ல, இந்த ஸ்விங்கு லோ வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த டே ஃபுல்லாகவே அன்றைக்கி ஒன் சைடு தான். அதே மாதிரி இந்த டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒன் சைடு தான். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்விங்கு கீழே இறங்குறப்பையும் ஒரு ஸ்விங்கு மேலே போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஒன் சைடு மார்க்கெட் கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும். இதுக்காக தான் நான் உங்களை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சார்ட் பேட்டர்ன்ஸை போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். ஐ ஹோப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சிவா சார் குட் ஈவினிங். ஸோ லைவில் எப்பயுமே நம்ம லிங்க் ஷேர் பண்ணால் ஒரு 13 பேராச்சும் வந்துடுவாங்க. இன்றைக்கி சாட்டர்டே எல்லாம் ஹாலிடே எடுத்துக்கிட்டாங்க போல், 8 பேர் தான் இருக்காங்க. ஓகே,
ஸோ நேற்று கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா F1O ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். F1O ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா F1O எதுக்காக கொண்டு வரப்பட்டது, ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது, அது எப்படி பண்ணுவாங்க, எந்த விதத்தில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கொஞ்சம் இன்டெப்த்தாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் பார்க்கலாம். அப்புறம் ஆப்ஷன் பையிங், அப்புறம் ஆப்ஷன் செல்லிங், அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சம்திங், அது மாதிரி பல முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் எதுக்காக நம்ம வந்து இந்த மணி ட்ரேட் பண்ணுறோம், எதுக்காக யார் வந்து அடுத்த மணி ட்ரேட் பண்ணுவாங்க, ஆப்ஷன் செல்லிங் யார் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக பார்க்க போகிறோம். ரவி பாலன் சார், குட் ஈவினிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப நான் டீப்பாக போகலை. நான் நேற்று கிளாஸை டீப்பாக சொல்லிட்டேன். ஈக்விட்டி மார்க்கெட்னா என்ன, ஈக்விட்டி மார்க்கெட்டில் யார் கேஷ் போடுவாங்க, ஈக்விட்டி மார்க்கெட்டில் யார் கேஷ் போட்டதுக்கு அப்புறமா எதுக்காக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் எஸ்டர்டே கிளாஸில் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் எஸ்டர்டே கிளாஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நேற்றே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வந்தேன், பட் எனக்கு கன்ஃபியூஷன் சொல்லாமல் போயிட்டேன். இன்றைக்கி நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஆப்ஷன் பையிங்க்கும் ஆப்ஷன் செல்லிங்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப நான் கிளியராக சொல்ல போகிறேன். இப்போது கோல்டு இஸ் எ யூனிவர்சல் கரன்சி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, கோல்டு இஸ் எ யூனிவர்சல் கரன்சி நல்லாவே தெரியும். எந்த நாட்டிலையுமே கோல்டு அப்படிங்கிறது கோல்டு தான். ஸோ டாலர் மாறலாம், ருப்பி மாறலாம், எண் மாறலாம், என்ன கரன்சி வேணாலும் மாறலாம், பட் கோல்டு மட்டும் மாறாது. இந்த கோல்டை வச்சு நான் ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போது இந்த டேட் பார்த்தீங்கன்னா 4/3/2023, 4/3/2023. என்கிட்ட 1 lakh இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, 1 lakh இருக்குது. நான் 1 lakhக்கும் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகேவா, 1 lakhக்கும் நான் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ஷன் பையிங். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ஷன் பையிங். நான் 1 lakh கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போது இன்றைக்கி 4/3, 10 நாளைக்கு அப்புறமா 14/3 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டோட வேல்யூ மேலே போயிருக்கும். அப்படிங்கிறப்ப நான் 1 lakh கோல்டு வாங்கியிருந்தேன்னா என்னோடய கோல்டு என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1.1 lakh மாறி இருக்கும். அப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வாங்கின கோல்டு வந்து 1 lakh, ஆனால் 10 நாளைக்கு அப்புறமா எனக்கு 1.1 lakh கோல்டு மாறி இருக்கும். பிகாஸ் கோல்டோட வேல்யூ ஏறி இருக்கும், கோல்டோட ப்ரைஸ் ஆல்சோ ஏறி இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே என்னோடய கோல்டு வாங்கினது போதும் அப்படின்ட்டு நான் 14/3 அன்றைக்கி செல் பண்ண போகிறேன். செல் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 10,000 இருக்கும். ஓகேவா, 10,000 இருக்கும். திஸ் இஸ் ஃபார் ஆப்ஷன் பையிங். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் கோல்டு வாங்குகிறேன். இன்றைக்கி கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு 5000 ரூபா இருக்குது அப்படின்னா 10 நாளைக்கு அப்புறமா 5200 மாறுது அப்படின்னா அந்த 5000 நான் வாங்கினதை 10 நாளைக்கு அப்புறம் விற்கிறப்ப எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 200 rupees எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். திஸ் இஸ் ஃபார் ஆப்ஷன் பையிங். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஆப்ஷன் பையிங். நெக்ஸ்ட்டு த சேம் கோல்டு. ஓகேவா, த சேம் கோல்டு நான் இப்போ ஆப்ஷன் செல்லிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இங்கே ஆப்ஷன் பையிங்கில் என்கிட்ட கேஷ் இருந்துச்சு, நான் கோல்டை வாங்கி கோல்டை செல் பண்ணேன். ஓகேவா, இப்போ ஆப்ஷன் செல்லிங்க்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்கிட்ட பரம்பரையிலேருந்து நிறைய பணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், உண்மையிலே என்கிட்ட கிடையாது தான். பரம்பரையிலேருந்து என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கண்டிப்பாக கோல்டுமே இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 கிராம் கோல்டை 100 கிராம் என்ன பண்ணுறேன்னா கோல்டை இன்றைக்கி ரேட்டில் 4/3 அன்னைக்கு நான் செல் பண்ணுறேன். ஓகேவா, நான் 100 கிராம் கோல்டை கடையில் போய் நான் விற்றுடுறேன். விற்றதுக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா
ஒரு லட்ச ரூபா எனக்கு கிடைக்கிது. ஓகேவா? 100 கிராம் கோல்டு என் வீட்டில் இருக்கிற கோல்டை கொண்டு போய் நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸில் 5000 ரூபா கிராம் இருக்குன்னா நான் விற்றுடுறேன். எனக்கு எவ்வளோ கேஷாக கிடைக்கும் அப்படின்னா 1 lakh கேஷாக கிடைக்கும். இதுவே 10 நாளைக்கு அப்புறமா, ஓகேவா, 10 நாளைக்கு அப்புறமா கோல்டு ரேட்டு குறைஞ்சிட்டு, ஸோ கோல்டு ரேட் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு குறைஞ்சிட்டு, அப்போது எனக்கு என்ன ஆகிருக்கும், கோல்டு ரேட்டு குறைஞ்சிட்டு அப்படின்னா இதே 1 lakh கொண்டு போய் நான் கோல்டு வாங்கினேன் அப்படின்னா 100 கிராமுக்கு பதிலாக எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 102 கிராம் கிடைக்கும். ஓகேவா? 102 கிராம் கிடைக்கும். அப்போ எனக்கு இங்கே ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் எனக்கு இங்கே ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் இங்கே 10,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் பையிங்கும் ஆப்ஷன் செல்லிங்கும். ஐ ஹோப் இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பையிங்கில் வந்து என்கிட்ட கேஷ் இருந்துச்சு, நான் கோல்டு வாங்கினேன், ரேட் ஏறிச்சு, கோல்டை விற்றா ப்ராஃபிட்டை பார்த்துட்டேன். செகண்ட் கான்செப்டில் என்கிட்ட கோல்டு இருக்குது, ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோல்டை விற்றுடுறேன், அதை கேஷாக வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 1 வீக் அப்புறமா கோல்டு ரேட்டு குறையும் போது அதே 1 lakh கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா கோல்டு வாங்கிடுறேன். அப்போ எனக்கு 2 கிராம் கோல்டு கிடச்சிடும் எப்படி எனக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா? இந்த இடத்துல கோல்டு அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேஷை வச்சு பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் பையிங்னா என்ன, ஆப்ஷன் செல்லிங்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பார்க்க போகிறோம். சுலைமான் சார் குட் ஈவினிங், லேட்டாக வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நான் நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் தான் இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட். நம்ம வந்து அதில் மார்ஜின் ட்ரேடட், நம்ம டெய்லி பேசிஸில் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதில் க்ரியேட் ஆகிறது தான் என்ன நமக்கு ஆப்ஷன் கான்ட்ராக்ட். அதாவது அண்டர்லைங் அசட்டில் இப்போ நடக்கிற மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம், இல்லை கீழே போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம், அதுக்குள்ளே நம்ம கான்ட்ராக்டை டெவலப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்குது. ஓகேவா? 2 டைப் ஆஃப் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்குது. த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கால் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷார்ட்கட்டில் சிஇ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிஇ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பிஇ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கால் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் எ கான்ட்ராக்ட், ஓகேவா, wherein you win the right, ஓகேவா, wherein you win the right but not the obligations. apart that இது என்ன அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆகுது. ஓகேவா? நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னா அப் டைரக்ஷன் என்ன இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் அப்படி நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற ப்ரைஸ்க்கு கீழே போக போகுது அப்படிங்கிறத, ஸோ மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் பிஇ அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஆப்ஷன் கான்ட்ராக்டில் 2 கான்ட்ராக்ட் தான், ஒன்று ஆப்ஷன் கால் ஆப்ஷன், இன்னொன்று புட் ஆப்ஷன். மார்க்கெட் மேலே போனால் நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம், மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம். நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு இப்போ கிளியராக உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும். எதுக்காக புட் ஆப்ஷன் மார்க்கெட் கீழே தானே போக போகுது, நம்ம ஏன் செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ பதில் கிடச்சிருக்கும். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் தான். ஸோ கால் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் தான், புட்டு அப்படிங்கிறதும் ஒரு பொருள் தான். ஓகேவா? இந்த பொருளோட விலை ஏற போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், கால் ஆப்ஷனை வாங்க போகிறோம். இந்த பொருளோட விலை குறைய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். இது 2 கான்ட்ராக்ட் மார்க்கெட்டில் இருக்கிற கான்ட்ராக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அதில் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்துரும். ஓகேவா? என்ன தான் ப்ரோ அது ஸ்பாட் ப்ரைஸ்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்ட்ரைக்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்பாட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னா இப்போது அண்டர்லைங் அசட், இப்போ இருக்கிற சொத்து, அதாவது இப்போ இருக்கிற சொத்து அப்படின்னா மார்க்கெட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ். ஓகேவா? கரண்ட் ப்ரைஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸ் என்ன, கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன், சைடில் தெரியும். இப்போது நிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸ் என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அது கரண்ட் ப்ரைஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்பாட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். வாட் இஸ் த ஸ்பாட் ப்ரைஸ், நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் சீக்கிரமாக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்ட். 17,592. ஓகே, கிளியராக நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்பாட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. இது எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாக எந்த ஸ்டாக்கு பார்த்தாலும் சரி, நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் போனாலும் சரி, ரவி பாலன் சார் 17,594 கிடையாது, சைடில் பாருங்கள் 17,592. ஓகேங்களா, இதிலே தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட்டாக இங்கே என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கோ அது நீங்கள் பார்த்துக்க முடியும். நம்மளோட ப்ரோக்கரோட ஆப்லேயே நீங்கள் பார்க்கலாம். நிஃப்டி ஸ்பாட் இப்போ 17,594, பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் வந்து 41,251. இப்போ முடிஞ்சு போச்சு, ப்ரைஸ் நின்றுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட் ரன்னிங் டைமில் ஒரு சில பாயிண்ட் 1-2 பாயிண்ட் மேலே ஏறி இறங்கும். அப்போ இங்கே என்ன ரீட் ஆகுதோ அது நமக்கு ஸ்பாட் ப்ரைஸ். ஓகே, அண்ட் தென் செகண்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது ஸ்பாட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன ப்ரோன்னு கேட்டுக்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு கிளியராக பார்க்கணும் அப்படின்னா, இப்போது நிஃப்டி 50 இங்கே இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி இல்லை, இப்போ 4 கம்மிங் டேஸில் இப்போ வரக்கூடிய நாட்களில் 17,500லேருந்து எங்கெங்கே போகலாம் அப்படின்னா 600க்கும் போகலாம், 650க்கும் போகலாம், 700க்கும் போகலாம், 750க்கும் போகலாம். இல்லை அப்படின்னா இந்த 600லேருந்து 50 பாயிண்ட் கீழே வரலாம். ஸோ 550க்கும் வரலாம், 500க்கும் வரலாம். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும், ஓகேங்களா, எவ்வளோ தூரம் போகும், இது மேலே போகுதா இல்லை கீழே போகுதா அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 17,500லேருந்து 600லேருந்து 650க்கு போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஓகேவா, நல்லா புரிஞ்சிங்க. நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க மார்க்கெட் 17,600ல் இருக்குது, இப்போது 650 வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்க ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 17,650 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட ப்ரோக்கரோட ஆப்பில் வந்துட்டு 17,650 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறையா ஓப்பன் ஆகும். ஸோ 17,650 என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி மார்ச், அதாவது இந்த மார்ச்சோட கடைசி கான்ட்ராக்டு, அடுத்த வாரம் முடிய போகிற 9ஆம் தேதி கான்ட்ராக்டு, 16ஆம் தேதி கான்ட்ராக்டு, 23ஆம் தேதி கான்ட்ராக்டு அப்படின்னு இங்கே எல்லாமே முடியும். இது இந்த 9, 16, 23 அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற டேட்டு. இன்னொரு கேள்வி, இப்போ மார்க்கெட் வந்து 17,650 போகும்னு நான் சொல்லிட்டேன், ஓகேவா, நீங்களும் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. அது எப்போ போகும், என்னைக்கு போகும்? 15 மினிட்ஸ் கண்டியில் போகுமா, இல்லை நாளைக்கு போகுமா, இல்லை 9ஆம் தேதி போகுமா, இல்லை 16ஆம் தேதி போகுமா? ஓகேவா, அதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். அந்த மாதிரி எந்த டைம்குள்ளார நிஃப்டி இந்த இடத்துக்கு போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தட் இஸ் த எக்ஸ்பைரி டேட். ஓகேவா, தட் இஸ் எக்ஸ்பைரி டேட். நீங்கள் கேட்பீங்க இல்லையா, தட் இஸ் எக்ஸ்பைரி டேட். இங்கே நான் காமிச்சிருக்கேன், த ரெஃபர்ஸ் டு த ஃபியூச்சர் டேட், அதாவது முடிய போகிற டேட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். ஸ்பாட் ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லிட்டேன், எக்ஸ்பைரி டேட் நான் சொல்லிட்டேன். இன்னொன்று கேட்பீங்க, ப்ரீமியம்னு சொல்கிறீங்களே அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம 17,650 வரைக்கும் நம்ம போவோம்னு சொல்கிறோம், ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். நம்ம ஆப்ஷன் பை தான் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சும்மா பண்ண முடியல, அதுக்கு நம்ம சம் அமௌண்ட் நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா 17,650 கால் ஆப்ஷன், நான் மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த வாரம் 9ஆம் தேதிக்குள்ளார எனக்கு போகும்னு கிளியராக தெரியும். அப்படிங்கிறப்ப நான் 9ஆம் தேதி முடிய போகிற 17,650 கால் ஆப்ஷனை நான் வாங்க போகிறேன். ஏன்னா எனக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் இங்கே 17,600ல் இருக்குது. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே ஒரு 610 கிராஸ் ஆகுது, 650 போகும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 17,650 நான் வாங்க போகிறேன். இங்கே இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணினா அதோட ப்ரைஸ் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். கால் ஆப்ஷன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போக ப்ரைஸ் மேலே போகும். புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் கீழே போக ப்ரைஸ் மேலே போகும். ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட்டாக போனால் ப்ரைஸ் குறைய ஆரம்பிக்கும். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்குன்னா திடீர்னு கீழே வருதுன்னா ப்ரைஸ்னா சேர்ந்து குறையும். அப்போ இங்கே என்ன ப்ரைஸ் இங்கே ஷோ ஆகுதோ அதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு என்னென்னா ஆப்ஷன் ப்ரீமியம். நிஃப்டிக்கு பொறுத்தவரையில் நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன், நீங்கள் ஃபியூச்சர் பண்ண போகிறீங்க, சாரி நீங்கள் எஃப்என்ஓ வரீங்க அப்படின்னா நீங்கள் லாட்டாக தான் வாங்க முடியும்னு சொல்லிவிட்டு நிஃப்டிக்கு ஒரு லாட் அப்படிங்கிறது 50 குவான்டிட்டி. அதுவே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போகிறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு எவ்வளோ ஒரு லாட் அப்படிங்கிறது 25 குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட ஓயில் நான் போய் ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணிக்கிறேன்.
41,200 CE இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு ஒரு குவான்டிட்டி அப்படின்னா 25, ஓகேவா? ஒரு லாட் அப்படின்னா 25 குவான்டிட்டி இருக்கும். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இங்கே ஆப்ஷன் ப்ரீமியம் ₹1 ஏறுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 25 ரூபா ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நிஃப்டியில் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ₹1 இங்கே ஏறுது அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ₹50 கிடைக்கும். ஒரு லாட்டுக்கு ₹1 ஏறுனா ₹50 கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் 2 லாட்டு, ஸோ நீங்கள் 100 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஏறினா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ₹100 கிடைக்கும். இப்போ இந்த லாட்டை நான் ஏற்றுறேன். ஸோ 100, 50, 150 இந்த மாதிரி நான் ஏற்றிக்கிட்டே இருக்கேன். 500 குவான்டிட்டி, அப்போ ₹1 இங்கே ஏறினா 500 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ₹500 ஏறும். அதுக்கு பேர் 10 லாட்டு. அதுக்கான மார்ஜின், ஓகேவா? நீங்கள் வாங்குறதுக்கான மார்ஜின் எல்லாமே உங்களுக்கு ஏறும். இங்கே காட்டுற வேல்யூ ப்ரீமியம், நீங்கள் லாட்டை ஏற ஏற நீங்கள் வாங்குகிற மார்ஜின் ஆல்சோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? இந்த ரைட் சைடில் காட்டுறது ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் வந்து இப்போ ₹50 இருக்குது அப்படின்னா 50 × 50, அப்போ ஒரு லாட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா ₹2,500 தேவைப்படும், ஓகேவா? ₹2,500 தேவைப்படும் கண்டிப்பாக. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சைடில் காட்டுறது தான் ப்ரீமியம், ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ரீமியம்னா புரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் புரிஞ்சிருக்கும், ஸ்பாட் ப்ரைஸ்னால் புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி கால் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன், இந்த மணி புட் ஆப்ஷன், அவுட் ஆஃப் மணி புட் ஆப்ஷன், அட் த மணி. இந்த மணினா என்ன ப்ரோ, அவுட் ஆஃப் த மணினா என்ன, அட் த மணினா என்ன அப்படிங்கிற கான்செப்டுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மணி அப்படின்னா இப்போது நடக்கிற ப்ரைஸ், இப்போது கரண்ட்டில் ட்ரேட் ஆகிற ஸ்பாட் ப்ரைஸுக்கு கீழே உள்ளது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இந்த மணி. ஸோ நான் ஆப்ஷன் செயினில் காட்டுறேன் பாருங்கள். ப்ரீமியமில் நான் எந்த ப்ரீமியம் வாங்கணும் ப்ரோ? எஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. நீங்கள் இப்போ வந்து நான் என்ன டீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ்னால் என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்ன, எக்ஸ்பைரி டேட்னால் என்ன, அதோட ப்ரீமியம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். தவிர்த்து யார் யார் எந்தெந்த ஸ்ட்ரைக்கை எப்படி சூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், ஃபர்தராக சொல்கிறேன். பொறுமையாக அந்த கிளாஸ் கேளுங்க, கொஞ்சம் கவனமான கிளாஸ் தான், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா ஓகே இந்த மணி, ஓகேவா? இந்த மணி நான் சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆப்ஷன் செயினுக்கு வந்துடுறேன், ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரோக்கரோட ஆப்லேயே போனீங்கன்னா அந்த நிஃப்டி 15 இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் செயின் அப்படின்னு கிளிக் பண்ணிக்க முடியும். இது ஆல்மோஸ்ட் நான் ஜெரோதான்னு சொல்ல வரல, ஏஞ்சல் ஒன்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளான்ஸ் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்கள். ஒரு பெரிய சிட்டியில் டிராஃபிக் ஜாமில் நிற்கிறீங்க, பெரிய சிட்டியில் டிராஃபிக்கில் நீங்கள் நிற்கிறீங்க. டிராஃபிக்கில் நிற்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு டிராஃபிக் ரோடு வந்து உங்களுக்கு இது வந்து டிராஃபிக் ரோடு, ஓகேவா? இது வந்து டிராஃபிக் ரோடு. சாரி, கொஞ்சம் கீழே நான் டவுன் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இது சென்டர் பாயிண்ட், இது ஒரு ரோடு, ஓகேவா? ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் எப்படி போகிறீங்க, ஆப்போசிட்டில் வரைக்கும் இந்த கிராஸாக வருவாங்க. நீங்கள் நம்ம எங்கே நிற்கிறோன்னா இந்த பிளேஸ் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம், நமக்கு எகெயின்ஸ்டாக இங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க, ஓகேவா? இது சென்டர் லைன், டிராஃபிக் ரோட்டில் இது சென்டர் லைன். இந்த சென்டர் லைன் தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிற ஸ்பாட் ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ், ஓகேவா? நிஃப்டி ட்ரேட் ஆகிற ஸ்பாட் ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ், ஓகேவா? நிஃப்டி ட்ரேட் ஆகிற ஸ்பாட் ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 17,600, ஓகேவா? இது இப்போது அட் த மணி, ஓகேவா? இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் தான் என்ன அப்படின்னா அட் த மணி. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக், அப்போ 17,600க்கு பக்கத்தில் என்ன ஸ்ட்ரைக் இருக்குது உங்களுக்கு, 17,550, 17,650, 17,600. இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அட் த மணி தான், ஓகேவா? அட்டு அப்படின்னா என்ன மீனிங், அங்கே, ஓகேவா? நிஃப்டி அங்கேயே தான் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற நியர்பை ஸ்ட்ரைக் ரெண்டுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா அட் த மணி ஸ்ட்ரைக். அப்போது 17,600 அட் த மணி ஸ்ட்ரைக்கு தான், 550யும் அட் த மணி ஸ்ட்ரைக்கு தான், 650யும் அட் த மணி ஸ்ட்ரைக்கு தான், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? இது வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓகே, ஒரு சில பேர் இல்லை, நானே கொஞ்சம் கிளியராக சொல்லுவேன் உங்களுக்கு. இது மூணுமே ஏன்னா அதோட ப்ரீமியம் மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளியராகவே சொல்லிடுறேன், அது டிராஃபிக் ஜாம் கான்செப்ட் தான். நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுங்க, 17,600 அப்படிங்கிறதான் அட் த மணி. இப்போ நிஃப்டி எங்கே இருக்கோ அது அட் த மணி, ஓகேவா? இப்போது கால் ஆப்ஷன், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் நம்ம என்ன திங்க் பண்ண போகிறோம், மார்க்கெட்டு மேலே போக போகுது அப்படின்னா
இந்த 17,600 கீழே இருக்கிற 550, 500, 450, 400 இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மணி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணி நம்ம இருக்கிற ஸ்ட்ரைக்குக்கு கம்மியாக இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மணி ஃபார் கால் ஆப்ஷன். ஓகேங்களா, அப்போது 600க்கு மேலே இருக்கிற 650, 700, 750, 800 அப்படின்றது எல்லாமே என்ன அப்படின்னா ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி. ஓகேங்களா, ஸ்பாட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா ப்ரைஸுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணி. இது ஃபார் கால் ஆப்ஷன். இப்போது புட் ஆப்ஷனுக்கு வர்றீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே இருக்குது? 17,600 மார்க்கெட் இப்போ இருக்குது. அப்போது மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படின்னா 550, 400 இந்த ரேஞ்சுக்கு போக போகுது. அப்படின்னா இதுக்கு கம்மியாக இருக்கிற எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மணி ஃபார் புட் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் புட் ஆப்ஷன். இந்த 600க்கு மேலே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. ஓகேங்களா, இது ஃபார் என்ன அப்படின்னா புட் ஆப்ஷன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த மஞ்சள் கலர் போட்டிருக்கிறது கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி, ரைட் சைடில் மஞ்சளாக இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி எல்லாமே என்ன உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணி, நடுவில் இருக்கிற கோடு மட்டும் தான் இந்த மணி. ஸோ இந்த ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் தென் ஃபர்தராக இது ஏன், யார், எப்போ, எங்கே சூஸ் பண்ணணும் அதை நம்ம சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் புரிந்து விட்டதா? இதுதான் நம்மளோட என்எஸ்சி சார்ட்லேயுமே இருக்கும். 17,600 இந்த மஞ்சள் கலர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி, புட் ஆப்ஷனுக்கு இங்கே இருக்கிற எல்லாமே இந்த மணி. கொஞ்சம் குயிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் ட்ரேடு பண்ணுற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், தனபால்ஸ் கரெக்ட் தான். ஏடிஎம் அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் தான். கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அது நமக்கு அடுத்த மணி. அது கம்மியாக உள்ளது எல்லாமே நமக்கு இந்த மணி, அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நமக்கு அவுட் ஆஃப் த மணி. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. என்ன சொன்னேன்னா நேற்று கிளாஸஸில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம ஸ்பேம் மார்ஜின், ஃபிக்ஸடு மார்ஜின் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு கான்ட்ராக்டாக வாங்கிடுவோம். நம்ம வாங்கினதுலேருந்து எவ்வளோ தூரம் நமக்கு ஃப்யூச்சர் நமக்கு அப்சைட் ஆகுதோ அது நமக்கு ப்ராஃபிட்னு சொல்லிட்டோம். ஆனால் ஆப்ஷன் பையிங், அதாவது ஆப்ஷன்ஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸ், அதாவது முன்கூட்டியே தெரிந்த ஒரு விலையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நிமிஷத்தில் நம்ம ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறத இந்த நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை நம்ம ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே தானே போக போகுது. அப்போ எல்லா ஸ்ட்ரைக்குமே ஒரே மாதிரி ப்ரீமியம் இருக்கலாம்ல. பட் ஆனால் அது ஏன் ஒரு ஸ்ட்ரைக்கு மட்டும் ஒரு ப்ரீமியம் இருக்குது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ 17,600 இருக்குது இல்லையா? இருக்குங்கிறப்ப அந்த ஸ்ட்ரைக்கு மார்க்கெட் 600லேருந்து 650க்கு போகும் அப்படின்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காலில் லாஸ்ட் ட்ரேடான ப்ரைஸ், எல்டிபினா லாஸ்ட் ட்ரேடு ப்ரைஸு ப்ரீமியம் 74 ரூபா இருக்குது. அப்போது 650 ப்ரீமியம் வந்து 51 ரூபா இருக்குது, 700 ப்ரீமியம் 33 ரூபா இருக்குது. அப்போ மார்க்கெட் மேலே தானே போகணும். அப்போ ஏன் இங்கே ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆகுது, இங்கே ஏன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது? இந்த ப்ரீமியம்குள்ளார என்னென்ன வேல்யூஸ்லாம் அடங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது யாருக்காச்சும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம ஆப்ஷன் பையராக இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரீமியம் 17,400 நான் எதுக்காக 215 ரூபா கொடுத்து வாங்குறேங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்னா ஒரு சில பேர் 17,700 எதுக்காக 33 ரூபா கொடுத்து வாங்கணும்? காசு கம்மியாக தானே கிடைக்குது, அப்போ நான் அவுட் ஆஃப் த மணி ட்ரேட் பண்ணலாம்ல, நான் எதுக்கு வந்து அதிகமாக காசு பண்ணி இந்த மணி ட்ரேட் பண்ண போகிறேன்? இது யாருக்காச்சும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானே சொல்கிறேன். அகஸ்தியகுமார் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். டெல்டா, டீட்டா, காமா. ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த 3 வேல்யூமே நமக்கு கிரீக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் வரும். இந்த கிரீக்ஸ்னால தான் நமக்கு வந்து ப்ரீமியம் டிகே ஆகிறதும் சரி, ப்ரீமியம் அதிகமாக ஏறதும் சரி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு. ஓகே, இப்போது இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எதுக்காக இந்த மணி ட்ரேட் பண்ணுறோம்? முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எதுக்காக இந்த மணி ட்ரேட் பண்ணுறோம், எதுக்காக ஒரு சில பேர் வந்து அவுட் ஆஃப் மணி ட்ரேட் பண்ணுறாங்க, நம்ம எப்போ வந்து இந்த மணி ட்ரேட் பண்ணணும், நம்ம எப்போ வந்து அட் த மணி ட்ரேட் பண்ணணும், நம்ம எப்போ வந்து அவுட் ஆஃப் த மணி ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட் நான் கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போது மார்க்கெட் வந்து 17,600 இருக்குது. ஓகேவா, 17,600 இருக்குது. இப்போது யாராச்சும் ஒருத்தவங்க இந்த 600லேருந்து மார்க்கெட் நாளைக்கு இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா? யாராச்சும் ஒருத்தவங்க மார்க்கெட் நாளைக்கு 17,600லேருந்து இவ்வளோ தூரம் தான் சார் போகும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ யாராலையும் சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. என்னால் கூட சொல்ல முடியாது, என்னாலாம் கிடையாது, யாராலையுமே சொல்லவே முடியாது. இதை நாளைக்கு மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக 720க்கு தான் சார் போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டு மேலே தான் போகும்னு எனக்கு தெரியும், ஆனால் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ஸ்பாட்டில் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, இந்த மணியை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மணியை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். இந்த மணியை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல, கொஞ்சம் தூரம் போகுது, எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டு அப்படின்னா ஒரு 10 to 15 பாயிண்ட் கிடச்சிட்டு அப்படின்னா ஜம்முன்னு அதை புக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இன்னும் கொஞ்சம் போகட்டும்னு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் 10 ஆகும், 5 ஆகும், மைனஸில் வந்து விட்டுரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் போகிற மொமெண்டத்தில் ஒரு 10 பாயிண்ட்டை பிடிச்சி வந்துடு அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து இந்த மணி தான். ஒரு சில பேர் மார்க்கெட்லேயே ஊறி போனவங்களுக்கு தெளிவாக தெரியும், அவங்க வந்து 2000 லாஸை பார்க்கவும் ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 610 பிரேக் ஆகுது, எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் வந்து 17,700க்கு போகுது அப்படின்னா அவங்க ட்ரேடு பண்ண வேண்டியது தான் அவுட் ஆஃப் த மணி. ஓகேங்களா, அப்படியே அவுட் ஆஃப் த மணினா கூட மார்க்கெட் 17,700க்கு போகுது அப்படின்னா நம்ம 17,700 வாங்கக்கூடாது. மார்க்கெட் இப்போ இருக்கிறது 17,600 அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 17,650 அப்படின்னா நம்ம வாங்க வேண்டிய செலக்ட் பண்ண வேண்டிய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 17,650. இது வந்து ஓடிஎம் தான், வராத வரைக்கும் இது ஓடிஎம் தான். இந்த ஸ்டேக்கை சூஸ் பண்ணால் தான் இந்த 650 கிராஸ் பண்ணிட்டு 700 போகிறப்ப நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்காக இந்த மணி ட்ரேட் பண்ணுறோம், யார் அவுட் ஆஃப் த மணியை ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சரி, இந்த மணிக்கும் அவுட் ஆஃப் த மணிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன மொமெண்டம் இருக்கும், என்ன ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்? இப்போ நீங்கள் யாராச்சும் யோசிச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ், யாராச்சும் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? மார்க்கெட் 50 பாயிண்ட் ஏறுனா நம்ம ப்ரீமியம் எவ்வளோ ஏறும்? எனிபடி? மார்க்கெட் வந்து 50 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா நம்ம ப்ரீமியம் எவ்வளோ ஏறும், இந்த மணி ப்ரீமியம் எவ்வளோ ஏறும், அவுட் ஆஃப் த மணி ப்ரீமியம் எவ்வளோ ஏறும்? ஸோ இந்த பாயிண்டில் வந்து எதுக்காக இந்த மணி நம்ம சூஸ் பண்ணுறோம், எதுக்காக அவுட் ஆஃப் த மணி நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு நான் கிளியராக சொல்லிட்டேன். பட் எவ்வளோ ப்ரீமியம் ஏறும்? மார்க்கெட் 50 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா எவ்வளோ ப்ரீமியம் ஏறும்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அமைதியாக இருக்கீங்க, யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன் அப்போனா. ஓகே, எவ்வளோ ஏறுன்னு கேட்டிருந்தேன் இல்லையா? சரி, ஓகே, அதுக்காக தான் நம்ம என்ன கால்குலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ். ஸ்பாட் ஸ்ட்ரைக் இல்லை சார், நான் ப்ரீமியம் கேட்டேன். இப்போது ப்ரீமியம் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் இப்போ வந்து
550 கால் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100 ரூபா இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு 50 பாயிண்ட் மேலே ஏறுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இந்த ப்ரீமியம் ஏறும் அப்படிங்கிறத யாராலையும் அவ்வளோ கிளியராக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஏறும்னு யாரையும் திங்க் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. எஸ் வெங்கடேஷ் சார் கரெக்டு தான், நீங்கள் சொல்லுறது கரெக்ட் தான். டெல்டா வேல்யூ ஓகே கரெக்டு. சரி ஓகே, இந்த டெல்டா வேல்யூக்கு பிஃபோராக இந்த மணியோட ப்ரீமியத்தில் என்ன ஃபஸ்ட்டு உள்ளார இருக்கும் அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் இந்த மணிக்கு மட்டும்தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். அடுத்த மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ உங்களுக்கு 0வாக இருக்கும். அவுட் ஆஃப் த மணிக்கும் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா நெகட்டிவில் காமிக்கும். நெகட்டிவ் இண்டிகேட் பண்ணாமே உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ 0. சரி ப்ரோ, இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வேல்யூ, இட்ஸ் அ நம்பர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் 0ன்னு சொல்கிறேன்னா அது டெல்டாவிலே 0ன்னு வரும். ஓகே, நான் இன்ட்ரின்சிக் வேல்யூ சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கால் ஆப்ஷன் எப்படி கணக்கு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நல்லா கவனிங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நிஃப்டி இருக்கிற ப்ரைஸ் ஸ்பாட் ப்ரைஸ், எங்கே போகும் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போது கால் ஆப்ஷன் இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து சூஸ் பண்ணணும், கணக்கு பண்ணணும் அப்படின்னா ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, நம்ம இதை என்னென்னா சார்ட்டில் காட்டுறேன். இப்போது நிஃப்டி எங்கே இருக்குது உங்களுக்கு 17,600 இருக்குது. ஓகேவா, 17,000 எக்ஸாக்டாக 17,592 இருக்குது. இப்போது நான் வந்து இந்த மணி சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு 17,500 நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ நான் என்ன சொன்னேன், இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நான் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னாங்க 70,500னா எனக்கு இருக்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 92 ரூபா இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது ஃபார் 17,500 ப்ரீமியமில். இப்போ 17,500 ப்ரீமியம் இங்கே எவ்வளோ இருக்குன்னா 135 ரூபா இருக்குது. அப்படின்னா இந்த 135 ரூபாவில் எனக்கு இருக்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 92 ரூபா தான் எனக்கு இருக்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் வந்து ஒரு வாரத்துக்கு எங்கேயுமே நகரலை. மார்க்கெட் வந்து ஒரு வாரத்துக்கு ஆணி அடித்த மாதிரி 17,592 இருக்குது. அப்படின்னா 9ஆம் தேதி எக்ஸ்பைரி டேவே வந்துட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக 9ஆம் தேதி எக்ஸ்பைரி டே வந்துட்டு. அப்படின்னா எனக்கு இந்த ப்ரீமியம் 135 ரூபாலேருந்து 135 மைனஸ் 92 ஓகேவா 43 ரூபா. 43 ரூபா ரெடியூஸ் ஆகிட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 92 ரூபா தான் இருக்கும். இதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகேவா, இப்போது டைம் வேல்யூ இந்த 135 ரூபாவில் இன்ட்ரின்சிக் வேல்யூ நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா பாக்கி இருக்கிற 43 ரூபா தான் உங்களுக்கு டைம் வேல்யூ. மார்க்கெட் எங்கேயுமே நகராமல் 9ஆம் தேதி சாயந்தரம் 3:30 மணிக்கு அதே 17,592 இருந்தால் என்னோடய ப்ரீமியம் வந்து 135 ரூபாலேருந்து 92 ரூபாயை மாறி இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இப்போ தான் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ வந்து நீங்கள் இந்த மணி போனீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் வந்து 40 ரூபா தான் கரைஞ்சிருக்கும். இதுவே ஓகேவா, இதுவே இப்போ நான் மார்க்கெட் வந்து அதே பிளேஸில் இருக்குது. நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்ண போகிறேன். அவுட் ஆஃப் த மணி வந்து நான் 17,650 நான் எங்கே சூஸ் பண்ணுறேன். என்ன சூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே 50 எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது உங்களுக்கு, இங்கே 51 ரூபா இருக்குங்களா. இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், கால் ஆப்ஷன் ஐவிக்கு ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் -58 இருக்குது. ஓகேவா, எவ்வளோ இருக்குது -58 இருக்குது. அப்போ எக்ஸ்பைரி ஆகிற அன்னைக்கு இந்த 51 ரூபா ப்ரீமியம் என்னவா மாறும், உங்களுக்கு 0வாக தான் மாறும். இதுக்காக தான் நம்ம அவுட் ஆஃப் த மணி ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மணி நம்ம ட்ரேட் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் அந்த கிராஸ் பண்ணி போகிறப்ப நமக்கு ப்ரீமியம் வேகமாக கலெக்ட் பண்ண முடியும். இந்த 135 அப்படின்றது 36, 37 ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். அவுட் ஆஃப் த மணிக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ப்ரீமியம் கலெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இப்போ இதுவே புட் ஆப்ஷனுக்கு இப்போ மார்க்கெட் கீழே போக போகுது அப்படின்னா அதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஓகேவா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ் அப்படியே மாறி இருக்கும். கால் ஆப்ஷனுக்கு ஸ்பாட்டு மைனஸ் ஸ்ட்ரைக்கு, புட் ஆப்ஷனுக்கு வந்து ஸ்ட்ரைக்கு மைனஸ் ஸ்பாட். உங்களுக்கு ஜஸ்ட் இதை நான் கால்குலேஷன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, இப்போது நான் வந்து 17,592
500க்கு ஓகேவா. இப்போ எங்கே மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு 17,500க்கு இருக்குது. மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படின்னா ஓகே கீழே போக போகுது அப்படின்னா நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன் ஸ்ட்ரைக்கு உங்களுக்கு இந்த மணி எதை சூஸ் பண்ண உங்களுக்கு மார்க்கெட் 17,600ல் இருக்குது. இப்போது புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மார்க்கெட் 17,600ல் இருக்குது. புட் ஆப்ஷனுக்கு எது இந்த மணி கொஞ்சம் குயிக்காக டைப் பண்ணுங்கள். முத்துக்குமார் சார் ஓகே கரெக்ட் 17,650 650 650. கார்த்திகேயன் சார் தனபால் சார் எப்படி புட் ஆப்ஷனுக்கு 17,500 இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போது நேராக போகிறேன் நான் ஆப்ஷன்ஸ் எனக்கு கிளிக் பண்ணுறேன். ஜுலைமான் சார் ஓகே 650 மார்க்கெட் எங்கே இருக்குது 600ல் இருக்குது. இது புட் ஆப்ஷன் இல்லையா. அப்போ புட் ஆப்ஷன் எங்கே இந்த மணி இருக்குது 17,650. கால்னா தான் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். புட் ஆப்ஷனாக நீங்கள் ஸ்ட்ரைக்கை ஏற்றிடணும் ஓகேவா. அப்போது 17,650 மார்க்கெட் இங்கே இருக்குன்னா இதுக்கு மேலே இருக்கிறது தான் நமக்கு என்னது புட் ஆப்ஷனுக்கான இந்த மணி. அப்போது 650. அப்போது இன்டென்சிவ் வேல்யூ கணக்கு பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக்கு 17,650 மைனஸ் 17,592 58 ரூபா. அப்போது இந்த 58 ரூபா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்ன புட் ஆப்ஷனுக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூ ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ புட் ஆப்ஷனுங்க சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 105 ரூபாவில் 58 ரூபா ஓகேங்களா. 105 ரூபாவில் 58 ரூபா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் எங்கேயுமே நகரலை 9ஆம் தேதி 3:30 மணிக்கு இதே 17,500ல் முடியுது அப்படின்னா இந்த 650 ப்ரீமியம் என்னவா முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 58 ரூபாயா முடிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. 58 ரூபாயா முடிஞ்சிருக்கும். இப்போது இதில் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்கும் ஆப்ஷன் ப்ரீமியம் மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ 0105 மைனஸ் 58 அப்படிங்கிறது தான் டைம் வேல்யூ. இந்த 47 ரூபா என்னவா ஆகும் அப்படின்னா இப்போ ரிமைனிங் இருக்கிற டேஸில் சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே இந்த 6 நாளுமே ஓகேவா. இந்த 6 நாளுமே எவ்வளோ குறையும் 47/6 போட்டிங்கன்னா 7.8 ஒரு நாளும் 7.8 7.8 அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 7 ரூபா குறைஞ்சிட்டே இருக்கும் அப்படியே உங்களுக்கு. இதுதான் டைம் வேல்யூ. எஸ் 600 ஆபோ இந்த மணி 700 ஆல்சோ இந்த மணி. பூனா மேம் 500 கிடையாது 650 தான் இந்த மணி. கால் ஆப்ஷனுக்கு தான் நீங்கள் இருக்கிறதுலேருந்து கம்மி பண்ணிக்கணும். புட் ஆப்ஷனுக்கு இருக்கிற ஸ்ட்ரைக்லேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மேலே தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் வேல்யூ கணக்கு பண்ண போகிறோம். நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள். நிஃப்டியோட ஸ்பாட் வந்து 17,534ல் இருக்குது அப்படின்னா நான் சூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரைக் வந்து கால் ஆப்ஷனுக்கு 17,400 ஓகேவா. இது இந்த மணியாக இருக்கும். அப்போது ஸ்பாட்டு மைனஸ் ஸ்ட்ரைக்கு 134 ரூபா அப்படிங்கிறது நமக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ. அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு நெக்ஸ்ட் இப்போ இண்டஸ்ட்ரியல் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ டைம் வேல்யூக்கு என்ன ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது தான் நமக்கு டைம் வேல்யூ. அப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் எங்கேயுமே நகரலை அங்கேயே முடியுது அப்படின்னா நமக்கு இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவாச்சும் கிடைக்கும். நீங்கள் அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா அதுவும் நமக்கு கிடைக்காது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ டைம் வேல்யூ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அகைன் ஒன்ஸ் மோர் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாகவே கான்செப்டுக்கே வர்றேன். இப்போது 9ஆம் தேதி நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இது 9ஆம் தேதி ஓகேவா. இது 9ஆம் தேதி மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க்கெட் 17,600ல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இந்த மணி 17,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் வாங்கிடுறேன். 9ஆம் தேதிக்குள்ளார
மார்க்கெட் எங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா 17,700 நான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 17,700 நான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 17,500 ஸ்ட்ரைக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்ட்டு. இப்போது இங்கே எத்தனை நாள் இன்னும் இருக்குது உங்களுக்கு? இன்றைக்கி தேதி வந்து என்ன ஆகுது உங்களுக்கு? 4 ஆகுது. அப்போது 5, 6, 7, 8, 9 நேற்றையை சேர்த்து இன்னைக்கு சேர்த்து உங்களுக்கு 6 நாள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கணக்கு பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ கணக்கு பண்ணணும். 17,592 மைனஸ் 17,500. இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ எனக்கு இருக்குது? 92 ரூபா இருக்குது. நான் அப்படியே சார்ட்டுக்கு வர்றேன். 17,500 நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதை எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 135 ரூபா இருக்குங்களா? அப்போது 135 மைனஸ் எனக்கு கிடச்ச இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ இங்கே இருக்குது? 43 இருக்குது. இந்த 43 அப்படிங்கிறது தான் டைம் வேல்யூ. ஓகேங்களா? இந்த 43 அப்படிங்கிறது தான் நமக்கு டைம் வேல்யூ. இந்த 43 இயர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 டேஸை நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ குறையும் அப்படின்னா இந்த ப்ரீமியம் எதுவுமே நடக்கலைன்னா கூட சரி 135 என்னவா மாறும் அப்படின்னா 128 மாறும், 121 மாறும், அப்புறம் 100 வந்து உங்களுக்கு 14 மாறும். இப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும். இதுதான் டைம் வேல்யூ. ஸோ இது வந்து இந்த மணியில் மட்டும்தான் ஐவியும் டைம் வேல்யூ இருக்கும். அவுட் ஆஃப் த மணியில் வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். என்னைக்காவது முடிஞ்ச டைமை நம்மளால் திருப்பி எடுத்துட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நேற்று டே முடிஞ்சிட்டு அதே மாதிரி இப்போ டே நம்ம பேசி முடிச்சுட்டு அப்படி உங்களுக்கு. ஸோ டைம் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? டைம் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த 43 ரூபாயும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அது குறைய தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். இது டைம் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். அதே மாதிரி நான் புட் ஆப்ஷன் காமிச்சிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். புட் ஆப்ஷன் நான் காமிச்சிருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த கால்குலேஷன்ஸ் நான் இப்போ கரண்ட் மார்க்கெட் என்ன இருக்கோ அதை தான் எடுத்து போட்டிருப்பேன். நீங்கள் அதையும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போது மார்க்கெட்டு ஏறுது. நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு 50 பாயிண்ட் ஏறுது. மார்க்கெட் 50 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா என்னோட ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ ஏறும் அப்படிங்கிற கேள்வி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்டிருந்தேன். அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் இன்ட்ரின்சிக் வேல்யூ டைம் வேல்யூ நான் நடத்தவே போனேன் உங்களுக்கு. ஓகேவா? இன்ட்ரின்சிக் வேல்யூ நடத்தவே நான் போனேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 50 பாயிண்ட் மார்க்கெட் ஏறுது அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ரீமியம் ஏறும் இதை நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணோம். இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் க்ரீக்கில் நம்ம பார்க்கணும். இந்த ஆப்ஷன் க்ரீக்கில் வந்து மொத்தம் 4 விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்பர் 1 ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா. நம்பர் 2 என்ன அப்படின்னா காமா. நம்பர் 3 என்ன அப்படின்னா வீகா. நம்பர் 4 டீட்டா. இந்த டீட்டா தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா டைம் வேல்யூ. இந்த டீட்டா தான் நமக்கு என்னது? டைம் வேல்யூ. ஓகேங்களா? இந்த வீகா அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வொலாட்டிலிட்டி நம்ம வீகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியா விக்ஸ், அப்புறம் ஐவி. நான் நிறைய நாள் ஃப்ரீ குரூப்பில் போட்டிருப்பேன். நீங்கள் யாராச்சும் நோட் பண்ணி பார்த்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட் வந்து அடுத்த மணி ஐவி அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை பண்ணாமல் நிறைய தடவை நான் ஃப்ரீ குரூப்லேயே நான் போட்டிருக்கேன். எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரியல. ஸோ அதான் வொலாட்டிலிட்டி. காமா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட். ஜஸ்ட் அ சிம்பிள் நம்பர் தான் உங்களுக்கு. ஜஸ்ட் அ சிம்பிள் நம்பர் ஃப்ரம் 0 to 1 இருக்கும். ஓகேங்களா? இந்த 0 to 1 இருக்க வேல்யூ பார்த்தா தான் நமக்கு என்ன தெரியும்னா எவ்வளோ அமௌண்ட்டு ப்ரீமியம் நமக்கு ஏறும் அப்படிங்கிறத கணக்கு பண்ண முடியும். அது ரேட் ஆஃப் சேஞ்ச் எவ்வளோ வேகமாக ஏறுது எவ்வளோ வேகமாக இறங்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த காமா. ஓகேங்களா? இப்போ டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. முத்துக்குமார் சார் ஹோல்டு பண்ணலாம், நெக்ஸ்ட் டே டைம் வேல்யூ ரெடியூஸ். கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் சார். அதுவும் மார்க்கெட் அதே இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா அந்த 7 ரெடியூஸ் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த பாயிண்டோட கம்மியாக ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாக தான் உங்களுக்கு வேல்யூ குறையும். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுங்க. சிவாமதன் சார், ஸோ 9th மார்னிங் 17,500 PE கால் ப்ரீமியம் இஸ் 58. 17,058 இல்லை ப்ரோ, 58 வராது. இப்போது 135 இருக்குன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு நாளைக்கு 7 ரூபா குறையும். அப்போது மார்க்கெட் எக்ஸாக்டாக 17,592 ஓப்பன் ஆகுது அப்படின்னா 135 மைனஸ் 7 128 அப்ராக்சிமேட்லாம் உங்களுக்கு 125லேருந்து 128க்குள்ளே உங்களுக்கு இந்த இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப எக்ஸாக்டாக 17,592 ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 128 இருக்கும். இன்னும் கொஞ்சம் 50 பாயிண்ட் கம்மியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 135 ரூபா அப்படிங்கிறது 98 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். இன்கேஸ் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 135, அதில் நீங்கள் 7 ரூபா மைனஸ் பண்ணிட்டீங்க, 128 இருக்குது. எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்கோ
அதை பார்க்க போகிறோம். இப்போ டெல்டாவில் பார்க்க போகிறோம். அந்த வேல்யூ பொறுத்து ப்ரீமியம் மேலே ஏறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுக்காக தான் பிடிஎஸ்டி போகிறப்போ வந்து மேக்ஸிமம் இந்த மணி போவாங்க, இல்லைன்னா அடுத்த மணி போவாங்க. அது கம்மியாக போனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு மார்க்கெட்டும் குறையும், டைம் வேல்யூயும் குறையும். நீங்கள் போட்ட ப்ரீமியத்தில் ஒரு 75% காலி பண்ணி விட்ரும் அடுத்த மணி நீங்கள் போனீங்கன்னா. அது வந்து அடுத்த மணி யாருமே போகிறது கிடையாது. ஓகே, இப்போ என்ன பார்த்தோம்? டெல்டா பார்த்தோம். டெல்டா, காமா, வீகா பார்த்தோம். சரி, இந்த டெல்டா, காமா, வீகாலாம் எதில் தான் ப்ரோ பார்க்குறது அப்படின்னா, அதெல்லாம் நம்மளோட ப்ரோக்கரில் பார்க்க முடியாது. அதில் சென்சிபிள்னு இருக்கும். நம்மளோட ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சென்சிபிள் போங்க. sensible.comல நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ தான், பட் ஒரு சில பேருக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே லேர்ன் போனீங்க அப்படின்னா லேர்ன்ஸில் டூல்ஸ் போங்க. டூல்ஸ் போயிட்டிங்கன்னா இங்கே ஈஸி ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இந்த ஈஸி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன் செயின் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த sensible.com உள்ளார போயிட்டீங்கன்னா டூல்ஸில் இந்த ஈஸி ஆப்ஷன் போனதுக்கப்புறமா அனாலிசிஸில் ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயினில் இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெல்டா, காமா, டீட்டா, வீகா இதெல்லாம் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்கேஸ் 17,952 ஓப்பனிங் அப்படின்னா இங்கே கேட்குறது 400 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ குறைஞ்சது அந்த ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 135 இருக்குது அப்படின்னா 500 ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஆகும். 400 பாயிண்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ப்ரீமியம் கண்டிப்பாக உங்களுக்கு 500 மேலே போகும் ப்ரோ. ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த இதுக்கு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் டெல்டா இருக்கும். இது எல்லாமே கால் ஆப்ஷனுக்கான டெல்டா வேல்யூ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் ஹை பிக்சர் குவாலிட்டியில் பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கான டெல்டா வேல்யூ. ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கான டெல்டா வேல்யூ. புட் ஆப்ஷனுக்கு மைனஸில் இருக்கும், கால் ஆப்ஷனுக்கு டெல்டா வேல்யூ எதில் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவில் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்பர் வந்து 0 to 1 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா -1 to 0 இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் மைனஸ் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா இந்த புட் ஆப்ஷனாக வேரியேஷன் கொடுத்தது தான். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில இதில் ஆப்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது சிம்பிள் தான். இந்த 0.59ங்கிறத 100ல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. நம்ம இதிலேயே கூட பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த டெல்டா வேல்யூ எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம எப்போ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸாக ப்ராப்பராக சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டெல்டா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னா 17,600 இருக்குது. 17,600ல் மார்க்கெட் இப்போ இருக்குது அப்படின்னா அதோட டெல்டா வேல்யூ என்னவா இருக்குங்க? 0.49. 0.49. ஏன் நான் இந்த டெல்டா கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா 50 பாயிண்ட் மார்க்கெட் ஏறுனா உங்களுக்கு எவ்வளோ ப்ரீமியம் ஏறும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே எவ்வளோ டெல்டா வேல்யூ இருக்குது? 0.59 இருக்குது. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து 17,700க்கு போகுது. 17,700 நாளைக்கு மார்க்கெட் போகுது. 600லேருந்து 700க்கு போக போகுது. 17,700க்கு போக போகுது ஃப்ரம் 17,600. இந்த ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது நமக்கு? இப்போ இந்த ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100. கரெக்டுங்களா? 17,700ல் 17,600 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குமிங்க? 100 கிடைக்கும். ஓகே, இப்போ நான் சார்ட்டுக்கு வரேன். இது எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு கவனிங்க. ஒய் டெல்டா வேல்யூ இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவு இட் இஸ் கால்குலேட்டட். நிஃப்டி காலை 10 மணிக்கு ஓகே, நிஃப்டி காலை 10 மணிக்கு 17,600ல் இருக்குது. நான் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் ஸ்ட்ரைக் என்னவா இருக்கும் அப்படின்னா 17,500 இருக்குது அப்படின்னா அதோட ப்ரீமியம் வந்து 128 ரூபாயா இருக்குது. நாளைக்கு 128 ரூபாயா இருக்குது. ஓகேங்களா? இப்போது 17,600ஓட டெல்டா வேல்யூ என்னங்க? 17,600ஓட டெல்டா வேல்யூ வந்து 0.49 இருக்குது. ஓகேவா? 0.49. ஸோ டெல்டா வேல்யூ இஸ் 0.49. மார்க்கெட்டு 3:15 மணிக்கு முடிகிறப்ப 17,700 போகுது அப்படின்னா
நான் வாங்கி வச்சுருக்க அந்த 17,500 ப்ரீமியம் எவ்வளோ எனக்கு ஏறி இருக்கும் அப்படின்னா, கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலா பாருங்கள். என்ன கணக்கு பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் மைனஸ் கரண்ட் ப்ரைஸு. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் நான் 17,700, கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு 17,600 இருக்குது. ஸோ 100. ஓகேங்களா? இந்த 100 அப்படிங்கிற வேல்யூ கூட இந்த டெல்டா வேல்யூவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 0.49. அப்போ எவ்வளோ கிடைக்கிது நமக்கு? 49 ருபீஸ் நமக்கு கிடைக்கிது. இப்போ இருக்கிற ப்ரீமியம் எவ்வளோ இங்கே 128. அப்போது 49 + 128. அப்போ நாளைக்கு 100 பாயிண்ட் மார்க்கெட் ஏறுது அப்படின்னா 17,500ஓட கால் ஆப்ஷன் 177 ரூபாயாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 17,500ஓட ப்ரீமியம் எவ்வளோ ஏறி இருக்கும்? 177 ரூபா ஏறி இருக்கும். அப்போ மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறி இருக்குது அப்படின்னா என் ப்ரீமியம் வந்து எவ்வளோ ஏறி இருக்கும்? 49 ரூபாய் எனக்கு ப்ரீமியம் ஏறி இருக்கும். இதைத்தான் ஆப்ஷன் டெல்டா இங்கே சொல்ல வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? டெல்டா வேல்யூ கிளியராக புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சிவா மதன் சார், நீங்கள் என்ன டவுட் கேட்டிங்கன்னா, நாளைக்கு 17,500 ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரீமியம் 122லேருந்து 128குள்ளார இருக்கும். அப்ராக்ஸ் பண்ண கணக்கு பண்ணல, நான் எக்ஸாக்டாக கணக்கு பண்ணியிருக்கேன் ப்ரோ. நான் எக்ஸாக்டாகவே கணக்கு பண்ணியிருக்கேன். நாளைக்கு 100 பாயிண்ட் மார்க்கெட் ஏறுதுன்னா 17,500 ப்ரீமியம் வந்து 177 தான் போகும். நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருக்குமே கொஞ்சம் புரியுதா? டெல்டா வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சாதான் ப்ரைஸ் எக்ஸாக்ட் சார். எக்ஸாக்டாக இவ்வளோ தான் மூவ்மெண்ட் ஆகும். அதை தான் வந்து டெல்டா வேல்யூ இண்டிகேட் பண்ணுதுங்க. இங்கே என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இது 0.5னா 0.5% உங்களுக்கு 100 பாயிண்ட் ஏறினா ப்ரீமியம் எவ்வளோ ஏறும்? உங்களுக்கு 50 பாயிண்ட் ஏறி இருக்கும். இது ஃபார் அட் த மணி. ஓகேங்களா? இது ஃபார் அட் த மணி. இப்போ நான் அடுத்ததான் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் உங்களுக்கு. இதை நான் கால்குலேஷன்ஸ் போட்டு காமிச்சிட்டேன். எஸ், கரெக்ட் சார். கரண்ட் ப்ரைஸ் 17,592 இருக்குது. டார்கெட் 17,700 போகுது அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து 177 மேலே கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ முடிஞ்ச மார்க்கெட்டே சொல்கிறேன் உங்களுக்கு. இதை கவனிங்களேன். நான் இப்போ முடிஞ்ச மார்க்கெட்டே நான் சொல்கிறேன். இப்போது வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஓப்பன் ஆகிறப்ப எங்கே இருந்திருக்கு அப்படின்னா, இங்கே இருந்திருக்கு இல்லையா? எங்கே இருந்திருக்கு? 17,434 இருந்திருக்கு. நல்லா கவனிங்க. 17,434 மார்க்கெட் இருந்திருக்கு. மார்க்கெட்டை முடிஞ்ச இடம் எங்கே? 17,592. அப்போ என் டார்கெட் என்னவா வச்சுருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட்டை முடிஞ்ச பிளேஸ் தான் 17,592 மைனஸ் ஓப்பன் ஆன ப்ரைஸுங்க என்ன உங்களுக்கு 17,433 ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ இருக்குது உங்களுக்கு 159 பாயிண்ட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன இடத்துலேருந்து க்ளோசிங் வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் பாயிண்ட் எவ்வளோனா 159. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 17,500 சூஸ் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிறப்ப இந்த ப்ரீமியம் எவ்வளோ? ஓப்பன் ஆகிறப்ப இருந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 51. ஓப்பன் ஆகிறப்ப இந்த ப்ரீமியம் எவ்வளோ உங்களுக்கு 51 இருந்திருக்கு. டெல்டா வேல்யூ நேராக போகிறேன். டெல்டாவுக்கு நான் போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா வேல்யூக்கு போகிறேன்.
இப்போது 400ல் இருக்குது அப்படின்னா டெல்டா வேல்யூ வந்து இப்போ அது டீப் இந்த மணியாக மாறி இருக்கு. அப்போ மார்னிங் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா இதே 0.49 தான் இங்கே இருந்திருக்கும். இப்போ 400ங்கிறது வந்து இப்போ பார்க்குற வேல்யூ 0.82. நேற்று ஓப்பன் ஆகிறப்ப எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா சேம் இதே 0.49 தான் இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் மூமெண்ட்டான பாயிண்ட்டுங்க எவ்வளோ 159 ரூபா இன்ட்டு 0.49 எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு 77 கிடச்சிருக்கு. ஓகேங்களா 77 கிடச்சிருக்கு. மார்னிங் ஓப்பன் ஆகிறப்ப இருந்த அந்த 17,500ஓட நம்மளோட ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கும் 51 எவ்வளோ வந்திருக்கு இப்போ 128.91 அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு 135. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டாக வந்துருச்சுங்களா? எஸ் கரெக்ட் சார், நீங்கள் சொல்ல கரெக்ட் தான் அகஸ்தியகுமார் சார், நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்டாக கரெக்டு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதில் 6 பாயிண்ட் கம்மி பண்ணி சொன்னேன். நான் 17,600 கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். நான் 600 கனெக்ட் பண்ணேன், நீங்கள் 592 எக்ஸாக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. கரெக்டு தான். நான் 48ன்னு நான் 49 சொன்னேன், நீங்கள் சம் பாயிண்ட் ஏற்றி நீங்கள் 52 காமிச்சிங்க, அதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? இப்போ புரிதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிறப்ப இருந்த ப்ரைஸ் 51 ரூபா, நமக்கு ஏறின ப்ரைஸ் இங்கே எவ்வளோ அப்படின்னா 72 ரூபா ஏறி இருக்குது. ஸோ நமக்கு அந்த ரிசல்ட் எவ்வளோங்க 129. இப்போது மார்க்கெட் இருக்கிற ப்ரைஸ் இங்கே எவ்வளோ உங்களுக்கு 135 அப்ராக்சிமேட்லி கரெக்டாக இருக்கும். மேபி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா டெல்டா வேல்யூ வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் முடிஞ்சு போன மார்க்கெட் தானே, எப்படி உங்களுக்கு இது முடிஞ்சு போன மார்க்கெட் தானே. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு டெல்டா வேல்யூ தெரியாது இல்லையா. ஸோ நான் 0.49 அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்படி தான் ப்ரீமியம் நமக்கு ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு அர்த்த மணியாக இருக்குது அப்படின்னா டெல்டா வேல்யூ 0.5. நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அர்த்த மணியாக இருக்குது அப்படின்னா 0.5 இருக்குது. 100 பாயிண்ட் ஏறுனா ப்ரீமியம் எனக்கு 50 பாயிண்ட் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 17,600ல் மார்க்கெட் இருக்குது. நான் அதே ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து எனக்கு 100 பாயிண்ட் மார்க்கெட் போகுது அப்படின்னா 0.5 அப்படின்னா 100 × 0.5. 100 பாயிண்ட் மார்க்கெட் போகுது அப்படின்னா 100 × 0.5 50 பாயிண்ட் ஏறும். ஓகேங்களா? அப்போ 100 பாயிண்ட் மார்க்கெட் போச்சுன்னா எனக்கு ப்ரீமியம் எவ்வளோ ஏறும் 50 பாயிண்ட் ஏறும். 50 பாயிண்ட் போச்சுன்னா எவ்வளோ ஏறும் 25 ஏறும். 40 பாயிண்ட் போச்சுன்னா எவ்வளோ ஏறும் உங்களுக்கு 20 ரூபா ஏறும். ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மணி ட்ரேட் பண்ணுறோம். வேகமாக மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கிடைக்குதா, 30 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போகுதா, நம்ம இந்த மணி போகிறோமா, அப்போ இந்த மணி இங்கே சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்குது நமக்கு இங்கே 0.68 இருக்குது. 0.68 இருக்குது. 100 பாயிண்ட் ஏறுனா நமக்கு 68 ரூபா ப்ரீமியம் ஏறும். 100 × 68 அப்படியே டிவைட் பண்ணிங்க. 100 பாயிண்ட் ஏறுனா 68 ரூபா ப்ரீமியம் ஏறும். 50 பாயிண்ட் ஏறினா நமக்கு எவ்வளோ ஏறுங்க 34 ரூபா ஏறும். 25 பாயிண்ட் ஏறிச்சா எவ்வளோ நமக்கு 17 பாயிண்ட் ப்ரீமியம் ஏறும். ஸோ அதுக்காக தான் இந்த மணி போனால் நம்மளால் ப்ரீமியத்தை சீக்கிரமாக கலெக்ட் பண்ண முடியும். அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா டெல்டா வேல்யூ இங்கே எவ்வளோ இருக்குது 17,700 கூட ஸ்ட்ரைக்கோட டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.29 இருக்குது. அப்போது 17,700லேருந்து 17,800 போகுனால்தான் நமக்கு என்ன ஏறுவீங்க கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு 29 ரூபா ஏறும். ஸோ இதுதான் அர்த்த மணிக்கு டெல்டா வேல்யூ கம்மியாக இருக்கும், ஒன்லி டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ப்ரீமியம் உங்களுக்கு வேகமாக ஏறாது. நீங்கள் என்ன தான் 100 பாயிண்ட் வெயிட் பண்ணாலும் உங்களுக்கு 30 ரூபா தான் ப்ரீமியம் ஏறும். இந்த மணி நீங்கள் போனீங்க அப்படின்னா மினிமம் 100 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 50 ரூபா ப்ரீமியம் ஏறும். நம்ம அதில் எதிர்பார்க்குற ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னா 15 ரூபா தான் ப்ரீமியம் எதிர்பார்க்குறோம். முடிஞ்சளவு சீக்கிரமாக நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மணி போகணும். அதே அளவுக்கு மார்க்கெட் இறங்கினா இந்த மணி ப்ரீமியம் ஆல்சோ இறங்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு கிளியராக புரிகிறதா? டெல்டா வேல்யூ உங்களுக்கு கிளியராக புரிகிறதா? சேம் இது அப்படியே புட் ஆப்ஷனுக்கும் பொருந்தும். அடுத்த மணினா 0.45 to 55 இருக்கும். ஸ்லைட்லி இந்த மணி 100 பாயிண்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 0.6 to 1 வரைக்கும் இருக்கும். டீப் ஐடிஎம் அப்படின்னா 0.8 to உங்களுக்கு 1 சம்திங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு டெல்டா வேல்யூ 1 இருக்குது, என்ன ஆகும்? டெல்டா வேல்யூ 1 இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரைக்கு வந்து 17,100 ஆன்சர் பண்ணுங்கள். 17,100ஓட ஸ்ட்ரைக்கு வந்து டெல்டா வேல்யூ 0.96 ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போது மார்க்கெட்டிங்க
17,600லேருந்து 700 போகுது. அப்போது இந்த ப்ரீமியம் 495 ரூபா இருக்குது. டெல்டா வேல்யூ 1 அப்படின்னு இருக்குது. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். நாளைக்கு 100 பாயிண்ட் ஏறுது. அப்போது 17,100ஓட ப்ரீமியம் 495லேருந்து எவ்வளோ ரூபாய் ஏறும்? கணக்கு நீங்கள் போடாமலே ஆன்சர் பண்ணலாம். விக்கி சார், தனபால் சார், முத்துக்குமார் சார், எக்ஸாக்ட்லி கரெக்ட். 100 பாயிண்ட்டுக்கு 100 rupees 595. ஓகே 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 கரெக்ட். அதான் டெல்டா வேல்யூ 1 ரூபா இருந்தால் 100 பாயிண்ட்டுக்கு 100 ரூபா ஏறும். டெல்டா வேல்யூ 0.5 இருந்தால் 100 பாயிண்ட்டுக்கு 50 ரூபாய் ஏறும் ப்ரீமியம். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஓகே. இல்லை இது உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா, இல்லை வேறு கிளாஸில் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக சொல்கிறீங்களே. இல்லை நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இதே கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ், அகஸ்தியகுமார் சார் கரெக்ட் தான் சார். 591 அந்த சம்திங் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. 0.96 எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டேன் எல்லாட்டையும். ஃப்ரெண்ட்ஸ், இது பழைய கிளாஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லைன்னா நான் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே. ஏன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே 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 தேங்க்ஸ் சார். ஓகே, இல்லை நான் நீங்கள் உடனே ஆன்சர் பண்ண விதத்துக்கு எனக்கு ஓகே, நீங்கள் பழைய கிளாஸ் வச்சு நீங்கள் போயிருப்பீங்க போல். டக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே, அதான் நான் கொஞ்சம் திங்க் பண்ண வேறு எதுவும் இல்லை. டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க, கரெக்டாக தான். ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புட் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, எப்படியும் நாளைக்கு மார்க்கெட் கிடையாதுல்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் இப்போ கால் ஆப்ஷன் சொல்லிட்டேன். ஸோ கால் ஆப்ஷன் வந்து மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே போய்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ஓஏ போங்க. ஏதாச்சும் ஒரு இந்த மணி ஓகேங்களா, இப்போ 600 இருக்குன்னா இப்போ 700 எடுத்துங்க. இப்போ 700 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குறைஞ்சி தான் இருக்கும். ஓப்பன் ஆகிறப்ப இங்கே எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 290 இருந்திருக்கு, முடிகிறப்ப 140 இருந்திருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள் ஐவி எவ்வளோ இருந்திருக்கும். ஓகேங்களா? ஐவி வந்து எவ்வளோ இருந்திருக்கும். 17 ஓப்பன் ஆகிறப்ப வந்து மார்க்கெட் 17,700 இருந்திருக்கு அப்படின்னா அதோட டெல்டா வேல்யூ இங்கே என்னவா இருந்திருக்கும் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டெல்டா வேல்யூ இங்கே என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு ஒன்று செக் பண்ணுங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத. என்ட்ரி எடுக்கிற ப்ரைஸ் தான் தெரியாது. ஓகே ஓகே, அது நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் டெல்டாவையும் நான் இன்ட்ரின்சிக் வேல்யூ நான் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக நமக்கு அது தேவை. செக்லிஸ்ட் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் இனிமேல் நீங்கள் அதான் ரியல் டைம் மார்க்கெட்டில் வந்து ப்ரோ நமக்கு ஒரு சில டேர்ம்ஸ் பார்த்தா போதும். ஆனால் இது நம்ம என்ட்ரி எடுக்கிறப்ப வந்து உடனே நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா நம்ம இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்நார்மலாக இருக்கும். அப்நார்மல் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே டெல்டா வேல்யூ இங்கே எவ்வளோ இருக்குது? சேம் 17,600. இங்கே டெல்டா வேல்யூ இங்கே எவ்வளோ இருக்குன்னா 0.49 இருக்குது. அப்படியே இங்கே வாங்கலேன், புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? 0.51 இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன் உங்களுக்கு 49 ரூபா ஏறுது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏறும்? உங்களுக்கு 51 ரூபா ஏறும். இறங்குனாலும் 51 ரூபா இறங்கும். 100 பாயிண்ட்டுக்கு ஏறினாலும் உங்களுக்கு 50 ரூபா ஏறும். அப்போ இங்கே மட்டும் 49 இருக்குது, இங்கே மட்டும் 51 இருக்குது. இதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக 600 இல்லை, 594 இருக்கிறதுனால கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. இதுவே இங்கே 0.49 இங்கே 0.2 இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு அப்நார்மலாக தானே இருக்கும். அப்போ என்ன இருக்குங்கன்னா 550 ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், புட்டோட ப்ரீமியம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும்.
அப்போ உங்களுக்கு ப்ரீமியம் ஆவரேஜாக இருக்காதுல்ல. இப்போது நீங்கள் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சைடு நான் போய்க்கிறேன். இப்போ நமக்கு நேரம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட்டிங் முடிஞ்சிருக்கு. முடிகிறப்ப 550ஓட ப்ரீமியம் 102 ரூபா இருக்குது அப்படின்னா நமக்கு 650 ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 105 ரூபா இருக்குது. செக் பண்ணுங்கள். இங்கே 102 ரூபா இருக்குது அப்படின்னா அதே மாதிரி இங்கே 105 ரூபா இருக்குது. ஏதோ ஒரு சினாரியோவில் இது வந்து 102 ரூபா இருக்குது, ஓகேங்களா? இது 102 ரூபா இருக்குன்னா இங்கே 80 ரூபா இருக்குது அப்படின்னா என்னாகும் யோசிச்சு பாருங்கள். இது 102 ரூபா இருக்குது, அதே தான் உங்களுக்கு இங்கே ப்ரீமியம் 80 ரூபா இருக்குது அப்படின்னா அப்போ ப்ரீமியம் அப்நார்மல், ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ என்னாகும் அப்படின்னா ப்ரீமியத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை ஒரு புஷ் மேலேயோ இல்லை கீழேயோ பண்ணி இந்த ப்ரீமியத்தை ஆவரேஜ் பண்ணுவாங்க. நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம், சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாள் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக் அடிப்பாங்க. நமக்கு ஏன் பண்ணுறாங்க நமக்கு எதுவுமே புரியாது. திடீர்னு ஸ்பைக் பண்ணுவாங்க அப்படியும். அப்போ என்ன அர்த்தம்னா அன்றைக்கி ப்ரீமியம் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கும். அன்றைக்கி ப்ரீமியம் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பைக்கு மேலேயோ ஒரு ஸ்பைக் கீழேயோ அவங்க காமிச்சிட்டு மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ணி விட்ருவாங்க. நமக்கு என்னன்னே தெரியாது. நம்ம போய் அப்போ தான் என்ட்ரி எடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ட்ரி எடுத்துருப்போம், 30 பாயிண்ட் நம்ம மைனஸில் காமிக்க எப்படியும். ஸோ இதெல்லாம் நம்ம மார்னிங் ஓப்பன் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் முடியும். எஸ், அஃப்கோர்ஸ் ப்ரோ, என்ட்ரி ப்ரைஸ் இஸ் ஆல்வேஸ் இந்த மணி. உங்களுக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அவுட் ஆஃப் த மணி ட்ரேட் பண்ணணும். எனக்கு தெரியாது அப்படின்னா போகிற போக்கில் ஒரு 30 பாயிண்ட் மார்க்கெட் ஏறுதா, நமக்கு இங்கே 10 பாயிண்ட் கிடைக்கும், அப்படியே புக் பண்ணி கம்முன்னு உட்காந்துடணும். அதுக்கு மேலே ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் ஆசைப்படவே கூடாது. கரெக்ட். குமார் சார் நீங்கள் என்ன கேட்டிருங்க அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் மோஸ்ட்லி செல்லர்ஸ் டே, ப்ளீஸ் கரெக்ட் இஃப் ஐ ராங். கண்டிப்பாக கரெக்ட் சார். நான் அந்த பாயிண்ட் நான் இன்னும் வரல. அதை நான் உங்களுக்கு எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, ஐவி பர்சன்டேஜுக்கும் வடால்டாலிட்டி நான் சொல்ல வரப்ப இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் எதுக்காக செல்லர்ஸ் டே அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அங்கே கிளியராக புரிய வைக்கிறேன். ஸோ நீங்கள் மார்னிங் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா இது கரெக்டாக இருக்கா, இது நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஒரு கிளான்ஸ் ஓப்பன் ஆனதுமே என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இந்த சென்சிபிளில் போயிட்டு டெல்டா வேல்யூ எப்படி இருக்குது, ஓகே இங்கே 0.59 இருக்குது, இங்கே 0.51 இருக்குது, இந்த மாதிரி இங்கே 0.61 இருக்குது, இங்கே 0.68 இருக்குது. நமக்கு 100 பாயிண்ட் ஏறினா இங்கே 68 ரூபா ஏறும், இங்கே 100 பாயிண்ட் ஏறினா 61 ரூபா ஏறும். சரி, நம்ம வந்து நிஃப்டியில் 30 பாயிண்ட் பிடிச்சா போதும், நமக்கு 10 பாயிண்ட் கிடைக்கும். அங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணுறோம், பிரேக் அவுட்டு கணக்கு பண்ணுறோம், 10 பாயிண்ட்டை பிடிச்சிட்டு உட்காந்துரும். இதை டெய்லி நீங்கள் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது டெய்லி நீங்கள் பண்ணாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து இங்கே தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், இந்த புட் ஆப்ஷன் ஏன் நம்ம செல் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்க இல்லையா, அந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணுறப்ப இப்போது ஆப்ஷன் பையிங் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கும் வந்து பையிங் பண்ணால் 1000 ரூபா தான் ப்ராஃபிட் கிடைக்கும், 20 பாயிண்ட்டு கிடச்சா. செல்லிங் பண்ணாலுமே அதே 1000 ரூபா தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு மட்டும் ஏன் வந்து 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், செல்லர்ஸ் மட்டும் எதுக்காக 1 லட்ச ரூபா கேட்குறாங்க? 2 பேரும் பண்ணுற வேலையே ஒன்று தான். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் எதுக்காக இவ்வளோ மார்ஜின் போட்டு நான் செல் பண்ணணும், பையிங் மட்டும் எனக்கு 5000 ரூபா இருந்தால் போதும், நான் எதுக்காக அதை பை பண்ணணும் அப்படிங்கிறத யாராச்சும் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது ஏன் பையிங்க்கு காசு கம்மி, செல்லிங் ஏன் காசு அதிகம்? ஜஸ்ட் திங்க் அண்ட் ஆன்சர் பண்ணுங்கள். எதுக்காக செல்லிங்க்கு ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது, ப்ரீமியம் இல்லை மார்ஜின் அதிகம், பையர்ஸ்க்கு எதுக்காக மார்ஜின் கம்மி?
திங்க் பண்ணீங்க, பட் உங்களுக்கு தெரியல. ஓகே, நோ ஐடியா. ஓகே, நானே சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் பையிங் நான் பண்ண போகிறேன். நான் இங்கே வந்து 140 ரூபா போட்டு நான் வாங்குகிறேன். 140 ரூபா போட்டு நான் நிஃப்டியை வாங்குறேன்னு வச்சிங்களேன். அப்போது 140 இன்ட்டு எவ்வளோ குவான்டிட்டி, 50 குவான்டிட்டி, 7000 ரூபா. நான் எடுக்க போகிற ரிஸ்க்குங்க எவ்வளோ, 7000 ரூபா. அதிகபட்சம் எனக்கு லாஸ் வந்தால் எவ்வளோ வரும்? நான் வந்து விற்கவே இல்லை, ஏதோ வாங்கிட்டேன், ஒரு 2 ரூபா லாஸும் நான் பார்த்துட்டேன். மேபி நான் மார்க்கெட்டு முடிகிற வரைக்கும், அந்த எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆகிற லாஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா அதிகபட்சமாக இந்த 7000 தான் எனக்கு எடுக்கிற அதிகபட்ச லாஸ். நான் எடுக்கிற டோட்டல் ரிஸ்க்குங்க எவ்வளோ, 7000. எக்ஸ்பைரி டேக்குள்ளார நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டுக்கு போகலை அப்படின்னா எனக்கு ஆக போகிற லாஸ் எவ்வளோ இருக்கும், 7000 இருக்கும். இன்கேஸ் நான் இப்போ ஆப்ஷன் செல்லிங்க்கு வரேன். நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓஐ நான் எடுத்துக்கிறேன், ஆப்ஷன் செயின் எடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது. ஸோ மார்க்கெட் என்ன நடக்க போகுது, மேலே தான் போக போகுது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 17300 இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், 17300 நான் கொஞ்சம் தள்ளி போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 17300 இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை நான் செல் பண்ணுறேன். எவ்வளோ இருக்குது, 305 ரூபா இருக்குது. ஓகே, 305 ரூபா நாங்கள் நோட் பண்ணிக்கிறேன். 17300 ஸ்ட்ரைக்கை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செல் பண்ண போகிறேன். என்னோடய ப்ரீமியம் எவ்வளோ இருக்குங்க, 305 ரூபா இருக்குது. நான் செல் பண்ணுறேன். செல் பண்ண தேவையான ப்ரீமியம் எவ்வளோ எனக்கு தேவைப்படும்னா மார்ஜின் வந்து 1,15,673 எனக்கு தேவைப்படும். நான் எதுக்காக செல் பண்ணுறேன் அப்படின்னா செல்லர்ஸ்க்கு போய் என்ன ப்ராஃபிட்டு, அவங்க விற்றதுலேருந்து ப்ரீமியம் குறையணும். 305 ரூபா விற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ குறையணும், 250 200ன்னு போனால் அவங்க கம்மியாக காசை வாங்கி போட்டுப்பாங்க, 100 ரூபா பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்களது ப்ராஃபிட்டு. இன்கேஸ் அந்த மார்க்கெட் முடிகிற அன்னைக்கு இதே பிளேஸில் இருந்தாலே அவங்களுக்கு ப்ராஃபிட். இதே பிளேஸில் இருந்தால் இப்போது 17,600 இருக்கிறப்ப 17,600 இருக்கிறப்ப அவங்க 17,300 செல் பண்ணுறாங்க அப்படின்னா 305 ரூபா. நமக்கு இன்னும் 6 நாள் டைம் இருக்குது. 6 நாள் டைம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடலாம். என்ன கணக்கு பண்ணணும், செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்குறேன். நான் இப்போ பையர்கிட்ட நம்ம செல்லர். நான் இப்போ இது ஆக்சுவலி 17,300 விட இந்த மணி மார்க்கெட் இப்போ இருக்கிறது 17,600 மைனஸ் 17,300 அப்போனா 300 பாயிண்ட். ஓகேவா, அப்போனா எவ்வளோ பிரச்சனை இருக்குது, 300 பாயிண்ட் இருக்குது. அப்போது 306 மைனஸ் 300 போட்டால் டைம் வேல்யூ எனக்கு 5 ரூபா டைம் வேல்யூ. மார்க்கெட் வந்து 17,600லேருந்து 700 போகுதுன்னா எனக்கு லாஸ் ஆகும். 800 போனால் லாஸ் ஆகும். போயிட்டு எக்ஸ்பைரி அன்னைக்கு இதே பிளேஸில் முடிஞ்சால் எனக்கு 300 ரூபா தான் இருக்கும். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ எனக்கு செல்லருக்கு, 6 ரூபா ப்ராஃபிட் இந்த எக்ஸ்பைரி ஆகிறப்ப. இன்கேஸ் மார்க்கெட் வந்து 17,600 இங்கே இருக்குது அப்படின்னா 600 தாண்டி 700 போகுது, 800 போகுது, 900 போகுது, 18,000 போயிட்டு அப்போ எனக்கு ஆகிற லாஸ் இங்கே எவ்வளோ இருக்கும், 18,000 போயிட்டு அப்படின்னா எனக்கு ஆகிற லாஸ் இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா 17,000 18,000 மார்க்கெட் போகுது அப்படின்னா மைனஸ் 17,300 இருக்குது அப்படின்னா இங்கே 700 பாயிண்ட்டு மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. 700 பாயிண்ட் இப்போ மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ டெல்டா வேல்யூ இங்கே எவ்வளோ இருக்குது, 600ல் 0.49 இருக்குது. டெல்டா வேல்யூ எவ்வளோ இருக்குது, 0.49 இருக்குது. அப்போ இந்த 700 இன்ட்டு 0.49 343. இப்போ இருக்கிற ப்ரீமியம் இங்கே எவ்வளோ, 305. அப்போ இந்த 305 ரூபா ப்ரீமியம் 648 ரூபாய் மாறி இருக்கும். அப்போ 648 ரூபா இன்ட்டு 50 நீங்கள் போட்டிங்கன்னா லாஸ் மட்டும் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னா சாரி 328 சொன்னேன் உங்கள்கிட்ட, 343 சம்திங் சொன்னேன். 343 இன்ட்டு 50 போட்டால் 17,150. அப்போ லாஸ் எனக்கு எவ்வளோ, 17,150 எனக்கு ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தால் லாஸ் ஆகியிருக்கும். பையிங்கில் எனக்கு 7,000 தான் எனக்கு ஒரு ரிஸ்கே. ஆனால் செல்லிங் அப்படி கிடையாது. செல்லிங் வந்து ஹை ரிஸ்க் நான் எடுக்கிறேன். மார்க்கெட் தெரியாமல் போனால் நான் கண்டிப்பாக மாட்டிப்பேன். ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறேன். இதுக்காக தான் என்ன அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. இப்போ ப்ரீமியம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம இப்போ 7,000 கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னா செல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு லாஸ் மட்டுமே வந்து 17,000 அப்படின்னா பாக்கி காசு யார் தருவா, என்எஸ்சியாக தரும் நமக்கு கண்டிப்பாக தராதில்ல. அதை யார்கிட்ட வாங்கணும், நம்மள்ட்ட தான் வாங்கி ஆகணும். இதுக்காக தான் செல்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்.
அன்லிமிட்டெட் ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கனால தான் உங்களுக்கு செல்லிங் வந்து மார்ஜின் அதிகம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், செல்லிங் கான்செப்ட் புரியுதா? செல்லிங் எதுக்காக மார்ஜின் அதிகம், பையிங் எதுக்காக மார்ஜின் கம்மி அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரவிபாலன் சார், வாங்குகிற ஆள் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து விற்கிறதுக்கு நீங்கள் விற்கிறதுக்கு குறைவாக மணி அதிகம். எனக்கு புரியலையே நீங்கள் சொன்னது என்னென்னு. இப்போ நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், பட் நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக கொஞ்சம் புரியல. செல்லிங் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எதுக்காக வந்து செல்லிங் பண்ணுறாங்க புரியுதுங்களா? இந்த செல்லிங்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக காசு உள்ளவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா, மார்க்கெட்டு தெரிஞ்சவங்களாம் ரொம்ப சூப்பராக செல் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து செல் பண்ண மாட்டாங்க, ஹை ப்ரீமியம் செல் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்பவே சூப்பராக செல் பண்ணுவாங்க. இது புரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள், நான் ப்ராஃபிட் பண்ண எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். இப்போ நான் வந்து செல்லர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்னென்னா செல் பண்ணுறேன். என்கிட்ட நல்லா அதிகமாக காசு இருக்குது, ஒரு 1.5 லட்ச ரூபா காசு என்கிட்ட கேபிட்டல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? இப்போது டே கேண்டில் நான் வைக்கிறேன். டே கேண்டில் நாங்கள் வச்சுருக்கேன். 17,594 மார்க்கெட் இருக்குது. நமக்கு இன்னும் டைம் வந்து 4 days இருக்குது. மார்க்கெட் மேலே போகுது. மார்க்கெட் நல்ல ஒரு பிரேக் அவுட் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ மேலே போகுது. அப்புறம் என்ன பண்ணுவேன்? புட் ஆப்ஷனை செல் பண்ணுவேன். நான் போய் காலை செல் பண்ணவே மாட்டேன், நான் புட்டை தான் செல் பண்ணி ஆகணும். அப்படியும் அப்போ எனக்கு ப்ரீமியம் குறையணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வச்சுங்களேன், இங்கே வந்து 9ஆம் தேதிக்குள்ளார மார்க்கெட் 17,400 இல்லை, இங்கே வந்துடுறேன் 17,300. 17,300 புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது? 12 ரூபா இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணேன்? 17,400 எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துக்கிட்டேன். அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 17,500 ரிஸ்கி வந்தாலும் வந்துடும் மார்க்கெட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா 400 எடுத்துக்கிறேன். 17,400 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த புட்டை நான் செல் பண்ண போகிறேன். புட்டை நான் இப்போ செல் பண்ண போகிறேன். தேவையான மார்ஜின் எவ்வளோ அப்படின்னா 88,000 எனக்கு மார்ஜின் தேவை. 88,000 எனக்கு மார்ஜின் தேவை. இது ஃபுல்லாகவே என்ன உங்களுக்கு புட் ஆப்ஷனுக்கு வந்து இது ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் த மணி. புட் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் மணி வரும் 17,400. இந்த மணியில் வரும் முடியும். எஸ், புட் ஆப்ஷனுக்கு வந்து 17,400 அப்படின்ட்டு இந்த மணியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே போயிடுறேன். 18,000 வந்துடுறேன். 18,000 புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது? 407 இருக்குது. அதுவுமே ப்ரீமியம் அதிகமாக இருக்கே. ஓகே, நான் 17,600 எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 17,600 பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 79 rupees இருக்குது. எனக்கு 79 rupees எனக்கு இருக்குது. மார்க்கெட் இருக்கிறதும் இப்போ இருக்கிறதும் சேம், இதே தான் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கே மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 79 ப்ரைஸ் இன்னும் குறையும். நான் இங்கே செல் பண்ணிடுறேன். இங்கே நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 79 எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா டைம் வேல்யூவாக இருக்கும். மார்க்கெட் வந்து 9ஆம் தேதி இதே 17,600 வந்து முடியுது அப்படின்னா எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? 80 ரூபாய் எனக்கு கிடைக்கும். ஸோ 80 × 50 என்னோடய ப்ராஃபிட் 4,000. செல் பண்ணக்கூடிய மார்ஜின் எவ்வளோ எனக்கு? 97,806 வரைக்கும் எனக்கு மார்ஜின் இருந்தால் போதும். ஸோ வியாழக்கிழமை மார்க்கெட் 17,600 இல்லை 17,600க்கு மேலே முடியுது அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக ப்ராஃபிட் தான். அந்த டோட்டல் மணி டோட்டலாக எனக்கு ஃபுல்லாக ப்ராஃபிட் தான். 600க்கு மேலே தாண்டி போனால் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஏறும். ஆனால் அதுவே இந்த 17 அப்படிங்கிறது நமக்கு டைம் வேல்யூ குறையுமா? எவ்வளோ ஒரு நாளைக்கு குறையும்? 79 இன்ட்ரென்சிக் வேல்யூவே கிடையாது, ஃபுல்லாகவே டைம் வேல்யூ தான். அப்படியும் 79 / 6 ஒரு நாளும் எனக்கு எவ்வளோ குறையும் அப்படின்னா 13 ரூபா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ ஆல்மோஸ்ட் 9ஆம் தேதி எதுவுமே நடக்காமல் மார்க்கெட் அங்கேயே முடிஞ்சால் கூட செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ப்ராஃபிட் தான் ஃபுல்லாக. பையர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தீங்க அப்படின்னா டோட்டலாக 0. அப்போ செல்லருக்கு ஃபுல் ஃப்ரெண்டு யார் அப்படின்னா டைம் வேல்யூ. இந்த டீட்டா அப்படிங்கிறது தான் செல்லர்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அந்த டைம் வேல்யூ குறைய அவங்க ப்ரீமியம் எரோட் ஆகும்.
ப்ரீமியம் எரோடாக அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அதிகமாகும். இதை ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அது சம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஸ்ட்ராங்கிள் இதெல்லாம் இருக்குது. ஸோ செல்லிங் பொறுத்தவரை நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும், ஹை மார்ஜின் தேவை, கரெக்டான நாலேஜ் இருந்தால் கரெக்டாக நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதை மார்க்கெட் எங்கே போகும், எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் பண்ண தெரிஞ்சால் தாராளமாக நம்ம செல்லிங் பண்ணி நல்லாவே சம்பாதிக்கலாம். இந்த செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். USD INR நம்ம கூட சிறந்த ட்ரேட் பண்ண முடியும். அதுலேயும் செல்லிங் பண்ணலாம். அதில் செல்லிங் பண்ணுறதுக்கு மார்ஜின் நமக்கு எவ்வளோ தேவைப்படும், சில கம்மியாக தேவைப்படும். 2100 இருந்தால் போதும். இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இந்த பெப்பெல்லாம் சொல்லுவேன் நான் இது கரன்சி மார்க்கெட் கேட்டிருந்தாங்க. நான் அது அப்போ வரப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து செல்லிங் பண்ண போகிறீங்க, செல்லிங் பண்ணி பழக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரன்சியில் செல் பண்ணலாம். ஹெட்ஜிங் பண்ணி நீங்கள் அட் த மணி ஸ்டார்டல் நீங்கள் போட்டு நீங்கள் செல் பண்ணலாம். அது நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்க முடியும். ஆனால் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா மினிமம் ஒரு 50,000 தேவைப்பட முடியும். நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும், ஒரு நாளைக்கு ஒரு 1000 இல்லை 500 பார்க்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 40,000 நமக்கு தேவைப்படும் கரன்சியில் பண்ணுறப்ப. பட் அதுலேயே ரிஸ்க்கெல்லாம் இருக்குது தான். இப்போது இது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 0.81% கரன்சி ட்ராப் ஆகிருக்கு. 0.81% கரன்சி வந்து ட்ராப் ஆகிருக்கு. இதில் போய் நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டோட்டலாக நல்லா லாஸ் ஆகிருக்கு அப்படியும். ஓகேங்களா? 90.10 ரூல் நான் சொல்கிறேன் ப்ரோ. நான் அதை ஸ்ட்ராட்டஜி நான் வரப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது பொறுத்தா உங்களுக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்னா சும்மா கிடையாது, இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம ஏன் இந்த மணி போகணும், ஏன் அவுட் ஆஃப் மணி போகணும், நமக்கு 50 பாயிண்ட் ஏறா எவ்வளோ ப்ரீமியம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக்கே சூஸ் பண்ண முடியும். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இந்த எல்லா வேல்யூவும் நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு தீட்டா சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? காமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரியல் டைம் மார்க்கெட்டில் யூஸ் ஆகாது. அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெல்டா தான். இது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இங்கே வேல்யூ இண்டிகேட் பண்ணும். தீட்டா டைம் வேல்யூ நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப 6 ரூபா குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இங்கே இண்டிகேட் பண்ணும். ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது ப்ரீமியம்? 102 ரூபா இருக்குது அப்படின்னா ஓப்பன் ஆகிறப்ப 6 ரூபா குறைஞ்சிருக்கும். இதுதான் டீட்டா டைம் தான் டீட்டா காமிச்சிருப்பாங்க. அப்படியும் இந்த காமா ரியல் டைம் மார்க்கெட்டில் பெருசாக நமக்கு யூஸ் ஆகாது. அது நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். அதெல்லாம் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. டெல்டா வேல்யூ என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. வேறு என்ன சொல்லுங்கள், நாளைக்கு அதே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. காமா வேல்யூ நான் கிளியராக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த PDF நான் ஷேர் பண்ணுறேன் நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு தடவை செக் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நாளைக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக லீவ் எடுத்துங்க. சண்டேல இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் OI அனாலிசிஸ், ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், OI டேட்டா பார்க்க போகிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி பார்க்கணும், அதில் நமக்கு என்னென்ன டேட்டா இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வரும். OI சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி வச்சு அதை கெஸ் பண்ணலாம். மார்க்கெட் இது மேலே போகுமா கீழே வருமா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கலாம், வால்யூம் எப்படி அதில் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷன் செயினில் பார்க்கலாம். நான் இது இன்றைக்கி சொன்னேன் அப்படின்னா காமாவும் டெல்டாவும் நீங்கள் கண்டிப்பாக போட்டு குழப்பிப்பீங்க. இதே நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஒரு சில கான்செப்ட் நான் சொல்லுவேன், லாங் பில்டப் ஷார்ட் பில்டப்னு சொல்லுவேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மண்டே பார்க்கலாம். ஆப்ஷன் செயின் அனாலிசிஸை நம்ம மண்டே பார்க்கலாம். நீங்கள் ஒரு 30% ரெடி ஆகிட்டீங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. 30% ரெடி ஆகிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கேண்டில் தெரியும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், பேட்டர்ன்ஸ் தெரியும், வால்யூம் தெரியும், மல்டி டைம் ஃப்ரேம் தெரியும், ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் மணி தெரியும், அது எவ்வளோ ஏறும் அப்படிங்கிறதும் தெரியும். இந்த 9 பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியும். இந்த சண்டேயில் டைம் எடுத்து ஒன்ஸ் அகெயின் இந்த எல்லா வீடியோவும் பாருங்கள். பிரேக் விடாதீங்க, கற்றுக்கிட்டோமே பிரேக் விடாதீங்க. ஒன்ஸ் அகெயின் எக்ஸாம் மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லாமே செக் பண்ணிவிட்டு மண்டே பேப்பர் ட்ரேடு பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக குமார் சார், OI வந்து ரொம்ப முக்கியம். நான் தான் இன்றைக்கி அதை ஒரு தனி சாப்டர் நான் தனியாக வச்சுட்டேன். அதை நான் OI வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் கேட்பாங்க இல்லையா, ஃபால்ஸ் பிரேக் அவுட் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ண கேட்பாங்கல்ல, அதுக்கு தான் அந்த OI நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். OIக்கு எகெயின்ஸ்டாக போனால் கண்டிப்பாக நம்ம லாஸ்ட் தான் சார் புக் பண்ணி ஆகணும். ப்ராஃபிட் புக் பண்ணவே முடியாது. OIக்கு எகெயின்ஸ்டாக போனால் மாட்டிப்போக முடியும். ஸோ முக்கியமான பாயிண்ட்டு தான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நாளைக்கு கிளியராக நம்ம பார்க்கலாம்.
நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது ஓஏயில். கிட்டத்தட்ட நம்ம நெருங்கி வந்துட்டோம் கிளாஸில். இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் தான் இருக்குது. ஓஏ பார்க்கணுமா, ஓஏ பார்த்ததுக்கப்புறமா ஒரு சில இண்டிகேட்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அதை பார்த்ததுக்கப்புறமா ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். டேட்டா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்குறோம், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம போயிடலாம். அப்படியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, உங்களுக்கு இது புரியுதா? இன்றைக்கி எடுத்த கிளாஸஸ் புரியுதா? இன்றைக்கி எடுத்த ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டெல்டா வேல்யூ, டீட்டா வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ எதுக்காக நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் புரியுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்திடுங்க. இன்றைக்கி இந்த கிளாஸஸ் எப்படி நம்ம முடிச்சுக்கலாம். நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு கணக்கு போட்டு பாருங்கள் எப்படி ஏறும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஓகே, தனபால் சார் கிளியர். வெங்கடேசன் சார் ஓகே. முத்துக்குமார் சார், அப்புறம் சிவா மதன் சார், ரவிபாலன் சார், சுலைமான் சார். இன்னைக்கு கற்பகம் மேடம் வரலன்னு நினைக்கிறேன். போனா மேடம் நீங்கள், அண்ட் விக்கி ப்ரோ, மகேஸ்வரன், சிவா சார். நீங்கள் ஒரே ஒரு தான் கிளியர்னு போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் டவுட் எனக்கு கேட்கல. அப்புறம் ஸ்ரீராம் சார், நீங்களும் எதுவும் சொல்லலை. அப்புறம் இவங்க நான் நீலா ஆர்ஜின்னு ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே எதுவுமே டவுட்டே கேட்கல, கேட்டதுக்கும் ஆன்சர் பண்ணலை. சூப்பர் சார், தேங்க்ஸ் சார். இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு கிளாரிஃபை த ஆப்ஷன் கிளிக்ஸ். எஸ், கண்டிப்பாக சார். இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். பட் நம்ம அதை குழப்பம்னா நிறைய குழப்பையும் சொல்லலாம். பட் பெருசாக குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. 100 பாயிண்ட் ஏறினா இங்கே எவ்வளோ இருக்குது இது தெரிஞ்சால் போதும். டெல்டா வேல்யூ, அப்போது டெல்டா வேல்யூ அதிகமாக இருந்தால் ப்ரீமியம் அதிகமாக ஏறும், கம்மியாக இருந்தால் ப்ரீமியம் கம்மியாக ஏறும். அப்போ நீங்கள் அவுட் ஆஃப் த மணி போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 பாயிண்ட் கிடச்சா போதும்னு புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். இந்த மணி போனால் 10 பாயிண்ட்டு. அவுட் ஆஃப் த மணி போயிட்டு நம்ம டெல்டா வேல்யூமே இல்லாமல் நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் 10 பாயிண்ட் கிடைக்கும்னு உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லாஸ் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெல்டா வேல்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப பேலன்ஸ்டாக இருக்கா ப்ரீமியம், ஓய் நம்ம போகணும், பேலன்ஸ்டாக ப்ரீமியம் இருக்கா, இது ரெண்டுமே நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கா, 102 ரூபா 105 ரூபா, ஓகே ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்றத ஒன்று செக் பண்ணிக்கணும். இது மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணால் நம்ம அன்றைக்கி ஏமாற மாட்டோம். கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா மாட்டிப்போம். ஒன்ஸ் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகே ப்ரோ. மகேஸ்வரன் ப்ரோ, நீங்கள் ஃப்ரெஷர் தான், கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா யாராலையுமே உடனேலாம் வந்து கற்றுக்க முடியாது. இங்கே லேட்டாகும். டெய்லியுமே எவ்ரிடே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணால் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிய வந்துடும். நிறைய பேர் யோசிக்கிறீங்க போல். 13 பேர் லைவில் இருக்கோம். நான் கேட்டல 4 பேர் தான் கமெண்ட் பண்ணாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணல. சுலைமான் சார் எங்கெல்லாம் கமெண்ட் பண்ணவே இல்லை, நான் பார்த்து தான் இருக்கேன். புரியுதுன்னு சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே ப்ரோ, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்ன மார்க்கெட் இருக்குன்னா பிட்காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா அதை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாட்ச் லிஸ்ட் பிட்காயின் இருக்கு இல்லையா, பிட்காயின் ட்ரேட் ஆகிட்டுருக்கும். மண்டே வந்து சார் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓகே எப்பயும் குளோபல் மார்க்கெட் செக் பண்ணணும். நம்ம குளோபல் மார்க்கெட்டில் வந்து நாஸ்டாக் வந்து நல்ல ரேலி, கிட்டத்தட்ட 226 பாயிண்ட் வந்து நாஸ்டாக் ரேலி ஆகிருக்கு. முடிஞ்ச பிளேஸை விட 226 பாயிண்ட் நாஸ்டாக் மூமெண்ட்டில் இருக்குது. அப்போது சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 98 பாயிண்ட் பாசிட்டிவ் கெயின் ஆகிருக்கு.
நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 98 பாயிண்ட் ஓகேங்களா நல்ல கெயினில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட் முடிச்சது 17,600. சிங்கப்பூர் நிஃப்டி 17,730 இருக்குது. கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் சார். கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். ஏன்னா குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ். நம்ம மார்க்கெட்டாக அன்றைக்கி முடிஞ்சது நல்ல வால்யூமோட ஹையில் முடிஞ்சிருக்கு. சிங்கப்பூர் நிஃப்டி 98 பாயிண்ட் பாசிட்டிவ். நம்ம மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். ஒரு 50 to 60 பாயிண்ட்டு, ஒரு 50 to 60 பாயிண்ட். இப்போ வந்து எங்கே எக்ஸாக்டாக முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒய் நான் செக் பண்ணிக்கிறேன். ஒய் பார்த்தீங்க அப்படின்னா 17,500 புட் ரைட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. புட் ரைட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் 500க்கு கீழே மார்க்கெட்டாக விட மாட்டாங்க. அதே மாதிரி 600 பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்காங்க. இங்கே வந்து 52.4, இங்கே வந்து 49.6, இங்கே ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து 17,600க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கே கால் ஆப்ஷனில் இந்த 49.6 அப்படிங்கிற ஓயை வந்து லாஸஸாக இருந்தால் அவங்களோட பொசிஷனை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ பொசிஷனை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் எகைன் ஒரு ரேலி போகிற வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 600 வரைக்கும் வரலாம். ஸோ கேப் அப்பில் வந்து 50 பாயிண்ட் ஒரு 675 ரேஞ்ச் இல்லைனா ஒரு 650 ரேஞ்ச் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்குங்களா. இப்போ 670 ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக சின்ன கேப்பு தான், ஒரு 30 பாயிண்ட் கேப்பு தான். ஓப்பன் ஆன வேகத்துக்கே வேகமாக கீழே வந்துட்டாங்க அப்படின்னா பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க எப்படியும் ஓகேங்களா. இல்லை பொறுமையாக வராங்க அப்படின்னா பொறுமையாக அந்த கேப் ஃபில் பண்ண வருவாங்க. இல்லை கேப்லாம் ஃபில் பண்ண புல் சுடலைன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கன்சல்டேஷன் ஆகும். ஒரு 1 hour ஆகும். இந்த ஓஏலாம் செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஓஏ நம்ம பார்த்துக்கிட்டு எந்த பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து கால் பக்கம் என்ட்ரி ஆகிக்கலாம் அப்படியும். ஆமாம் சார், நம்ம மார்க்கெட் வந்து கால் சைடு தான் லாங் போயிருக்காங்க. எல்லாருமே லாங் தான் போயிருக்காங்க. முந்தானத்து வரைக்கும் வந்து ஃபுல்லாக ஷார்ட் பில்டப் அதிகமாக இருந்துச்சு. இப்போ ரீசன்ட் மார்க்கெட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,80,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் கால் வந்து ஓஏ லாங் போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரம் கீழே விட்டுற மாட்டாங்க. 17,800 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார். குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் இந்தியன் மார்க்கெட் கூட பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் சம் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும் சார். ஒரு சில டைம்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குளோபல் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் கூட நமக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு. அந்த சினாரியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியும் எஃப்ஐஐஸ் எந்த பக்கம் இருக்காங்க அது நம்ம ரொம்ப முக்கியம். எவ்ரி டைம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் டிஐ டேட்டா சும்மா கூகுளில் போய் செக் பண்ணுங்கள். எஃப்ஐஐ டிஐ டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் டிஏஎஸ் வந்து 2089 கோடி பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2089 கோடி பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 246 கோடி தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு பார்க்குறப்போ நமக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஸ்ட்ராங் பையிங் இல்லை, கொஞ்சம் வீக்காக தான் பை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு 200 பாயிண்ட் நான் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 800 வரைக்கும் நான் போன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போச்சுன்னா மேபி புல் சைடு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மார்க்கெட் திரும்பி 800லேருந்து பிரேக் ஆகி கீழே விழுந்துடும். லாங்கு போனது கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஏஎஸ் தான் போயிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட 3 ஸ்டேட் எலெக்ஷனில் பிஜேபி பாசிட்டிவ். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் எகெயின்ஸ்டாக வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தப்பு இல்லைங்க மாதிரி சொல்லிட்டாங்க. அது அதானிக்கு பாசிட்டிவ். அதானி போர்ட்டு அதானி என்டர்பிரைசஸ் நல்லா அப்பர் சர்க்கியூட்டு. கூடவே பிஜேபி இப்போ கவர்மெண்ட் நல்ல ஒரு ரிசல்ட் காமிச்சனால ரிலையன்ஸ் நல்லா கெயின். இந்த ரிலையன்ஸும் அதானி மட்டும் சேர்த்து நிஃப்டியை வந்து ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட் மேலே லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கொஞ்சம் குளோபலையும் பார்க்கணும் சார். நம்ம இந்தியாவிலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் எப்படி யார் இந்த பக்கம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் தாபா சார் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் நான் என்னெல்லாம் செக் பண்ணணும். டெய்லி மார்னிங் நீங்கள் சார் 9:15 ஓப்பன் ஆகுதுங்களா. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, நிஃப்டி எப்படி இருக்குது, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது, ஃபினான்ஸ் நிஃப்டி எப்படி இருக்குது, ஐடி இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, ரிலையன்ஸ், இதை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வலாட்டாலிட்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்குது. இந்தியா விக்ஸ் நம்ம சொல்லுவோம். அதை நான் நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்தியா விக்ஸ் வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லுவோம். இந்தியா விக்ஸ் வந்து எப்படி இருக்குது ஓகேங்களா. இந்தியா விக்ஸ் வந்து
ஒரு 30 மினிட்ஸில் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அதை செக் பண்ணிக்கிறோம். இந்தியா விக்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகும். இந்தியா விக்ஸ் வந்து அதிகமாகுது 12ங்கிறது 13 14 போகுதுன்னா மார்க்கெட்டு கீழே போகும். இது செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஓஐ டேட்டா ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆப்ஷனில் இருக்கிற ஓஐ டேட்டா செக் பண்ணணும். எங்கே யார் இருக்கா, எந்த பக்கம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் நீங்கள் செக் பண்ணணும். இந்த சென்சிபிளாக நீங்கள் செக் பண்ணணும். 600 இங்கே இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க, கால் ரைட்டர்ஸாக புட்டான்னு செக் பண்ணும். இது நான் நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஓஏ சொல்லணும்னா சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே அர்த்த மணி ஐவி எவ்வளோ இருக்குது, இந்தியா விக்ஸுங்க எவ்வளோ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஏயில் வந்து பிசிஆர்னு சொல்லுவோம், இந்த புட்டு கால் ரேஷியோ. ½ அன் ஹவருக்கு அப்புறமா இந்த புட்டு கால் ரேஷியோ எவ்வளோ இருக்குது. இந்த புட்டு கால் ரேஷியோ வந்து 1 இருந்தால் 1க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் புல்லிஸ்ன்னு இண்டிகேட் பண்ணும். என்னென்னா புட் ரேட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அப்படியும் 1 கீழே கம்மியாக இருக்குது 0.5 0.6லாம் இருக்குன்னா மார்க்கெட் பீரிஸாக இருக்கும். இது எல்லாமே செக் பண்ணிக்கணும் ப்ரோ. இது எல்லாமே வந்து செக் தான் பண்ணணும். இதை வச்சு நம்ம எதுவும் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ப்ரீமியம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் என்ன முடிவு ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் பெருசாக இல்லை. ஓப்பன் ஆகுது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் மார்க்கெட்டுக்கு எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கம்முன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டை வச்சுட்டு கேண்டில் என்ன ஃபார்ம் ஆகுது, எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கே வால்யூம் பில்ட் ஆகுது, இதை மட்டும் பார்த்தா போதும் சார். பிரேக் அவுட் ஆகுதா, பிரேக் அவுட் ஆகுறப்ப இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுமா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுமா, 30 பாயிண்ட் போகுமா, இந்த மணி போகிறோமா, 10 பாயிண்ட் கிடைக்குமா, போதும் சார். இதை மட்டும் பார்த்தாலே போதும். இது எல்லாமே ஆப்ஷனில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த ட்ரேட் போயிடும். அப்படியும் சும்மா ஓப்பன் ஆகுதா, இதெல்லாம் எப்படி இருக்குது, புட்டு கால் ரேஷியோ எப்படி இருக்குது, ஓஏ எந்த பக்கம் இருக்காங்க, டெல்டா வேல்யூ எங்கே அதிகமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்கா, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் சார். இதெல்லாமே பார்க்கணும் ஒரு தடவை. நான் நேற்றே சொன்னேன் மார்க்கெட் இங்கே நெகட்டிவ் வந்துச்சு இல்லையா, நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, இங்கே பிரேக் அவுட் ஆகிறப்ப கீழே வரும் அப்படின்னு ஆமாம் மேபி வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் யாரும் புட்டு ட்ரை பண்ணுங்கன்னு நான் குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் ஃபுல்லாக காலில் இருந்துச்சு. நம்ம புட்டில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா மாட்டிப்போம். அதுதான் நான் இந்த இடத்துல புட்டு ட்ரை பண்ணக்கூடாது, கால் தான் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. பார்க்கலாம் சார். ஏன்னா ஹெச்டிஎஃப்சினால ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான். நம்ம எதாவது பேங்க் நிஃப்டியை பார்த்துருமோ, நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்தா போதும். பேங்க் நிஃப்டியில் எல்லா ஸ்டாக்ஸ் உள்ள வந்துடும்ல. பேங்க் நிஃப்டியை பார்த்தா போதும், ஐடி பார்த்தா போதும். ஐடியில் எல்லா ஐடியும் வந்துடும். இன்ஃபி, டெக்கம், அப்புறம் உங்களுக்கு டிசிஎஸ், விப்ரோ எல்லாமே எனக்கு ஐடியில் வந்துடும். ஸோ ஐடி இண்டெக்ஸ் பார்த்தா போதும். ரிலையன்ஸ் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா ரிலையன்ஸ் ஒரு தனி செக்டார், எதுலேயும் சேர மாட்டாங்க. அதுக்காக ரிலையன்ஸ் நீங்கள் ரிலையன்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வேறு எதுவும் இல்லை சார். அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். ஃபினான்ஷியல் நியூஸ்லாம் பார்த்துருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம் சார். அதெல்லாம் நமக்கு எல்லா ரெப்ரசன்ட்டுமே பார்த்தீங்கன்னா சார்ட்டில் காமிச்சிடும். நமக்கு எல்லாமே சார்ட்டில் காமிச்சிடும். நியூஸ் பார்த்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். டெக்னிக்கலை நம்பி ட்ரேட் பண்ணாலும் போதும். நியூஸை பார்த்தா ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. நியூஸ் வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நியூஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்சதுக்கப்புறமா நோட் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதனால் நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெக்னிக்கலை பார்த்தால் போதும். சொல்லுங்கள் சார் தனபால் சார், ஒரு மோர் டவுட் சொல்லுங்கள். மதன் சார் இப்பயே கால் கேட்டுட்டீங்களா நீங்கள், மண்டே என்ன ஆகும் அப்படின்ட்டு? கால் நவ் ப்ளீஸ். ஓகே சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். மதன் சார் நீங்கள் ஆனால் பெரிய ஆள் தான். நீங்கள் அந்த கேப்லேயே நீங்கள் போய்ட்டு நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா புட்டில். கரெக்டு தான், அந்த இடத்துக்கு போகும்னு தெரியும். கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க கரெக்டாக. அதில் வேலை அதை ஹோல்டு பண்ணியிருந்தீங்க எனக்கு கொஞ்சம் போகும் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த 400 ரூபா வந்து மைனஸ் ஆகிருக்கும். கரெக்டாக புக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்டாக. குமார் சார் கரெக்டு தான். நியூஸை நம்பி பல நாள் நமக்கு லாஸ் ஆகும். யாராச்சும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வச்சிங்களேன், நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழே தான் வரும்னு சொல்லியிருப்பாங்க. மைண்ட் என்ன ஆகும்னா அதே செட் பண்ணிக்கும். செட் பண்ணிக்கிட்டு நம்ம அதே திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். கீழே வந்துருமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருப்போம்.
அதனால் நம்ம நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது. டெக்னிக்கல் நம்பிட்டோம் அப்படின்னா டெக்னிக்கலை மட்டும் பார்த்தா போதும். நியூஸோட எல்லா பிரதிபலிப்பும் டெக்னிக்கலாக காமிச்சு கொடுத்துரும், ஓஏயில் காமிச்சு கொடுத்துரும். ஸோ நீங்கள் நியூஸை பார்த்து பெருசாக ட்ரேட் பண்ண வேண்டாம், டெக்னிக்கல்ஸை மட்டும் பார்த்தால் போதும். டியூஸ்டே தேர்ஸ்டே ஹாலிடேனா எக்ஸ்பைரி எப்போ இருக்கும்? அதுக்கு மொதல் நாள். டியூஸ்டே அப்படின்னா மண்டே, தேர்ஸ்டே அப்படின்னா வெட்னஸ்டே, அவ்வளோதான். ஆமாம் சார். நியூஸில் வந்து இப்போ பட்ஜெட் டேவே எடுத்துங்களேன். பட்ஜெட் டே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட்டு. அது நியூஸ் டே தான். பட்ஜெட் டேயில் வந்து டெக்னிக்கல்ஸ் பெருசாக மூவ் ஆகாது. அந்த மாதிரி டே நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பேனிக்கான செல்லிங்லாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். இந்த உக்ரைன் ரஷ்யா வார் இருந்தப்போ இறங்கின மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம அந்த டேயில் அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக அதில் போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம். இப்போ இந்த டே பாருங்கள், பட்ஜெட் அன்னைக்கு டேலாம் பாருங்கள். அன்றைக்கெலாம் ட்ரேடே நான் பண்ணவே இல்லை. பட்ஜெட் அன்னைக்கெலாம் கடைசியாக ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தேன். ஒரு 244 பாயிண்ட் அப்பில் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அன்றைக்கி பட்ஜெட் டே அன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்குன்னு சொல்லி. ஆல்மோஸ்ட் 616 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸ்விங்கு மட்டுமே நமக்கு வந்து 1100 பாயிண்ட் நினைக்கலாம் நியூஸ் பேஸ்டாக போயிருந்தா. அதனால் நியூஸ்லாம் பெருசாக பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஒரு கிளான்ஸ் மைண்டில் வச்சுங்க, அவ்வளோதான். அதை நம்பி மட்டும் ட்ரேட் பண்ண வேண்டாம். நம்ம எதிர்பார்க்க போகிறது வெறும் 10 பாயிண்ட்டோ 15 பாயிண்ட்டோ தான். அதுக்கு அந்த கேப்பு கிடச்சா போதும், போயிட்டு வந்துடணும். ஓகே ப்ரோ, ஆல் கிளியர், தேங்க்யூ ப்ரோ. ஓகே, மண்டே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மண்டே மார்க்கெட் நல்லபடியாக இருக்கும். இதே மாதிரி 200 பாயிண்ட் ஏறும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே நான் இப்போயே சொல்லிடுறேன். 200 பாயிண்ட் ஏறி இருக்கே ப்ரோ, மண்டேவும் 200 பாயிண்ட் ஏறும்னு கணக்கு போட்டுட்டு மார்க்கெட் ஒன் சைடாக இருக்கும் அப்படின்ட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு உட்காந்துறாதீங்க. கொஞ்சம் நேரம் ஒரு ½ hour வெயிட் பண்ணுங்கள். ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள், ஓஐ செக் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு என்ட்ரி ஆகுங்க, ப்ராப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா ப்ரீமியம் குரூப் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இன்றைக்கி செஷன் முடிஞ்சுட்டு நாளைக்கு ஓஐ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓஐ பார்க்கலாம். சரி, குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் குட் நைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவ் கட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.